வணக்கம். ஒரு வணக்கம் சொன்னா சந்தோஷமா இன்னொரு பதில் எக்கோ வரணும். வணக்கம். So after this நான் ஒவ்வொருத்தருக்காக சில பேருக்கு கைத்தட்ட சொல்வேன். This has almost become my routine habit. It has become almost my habit whenever I address children of your age. இந்த மாதிரி குழந்தைகளை பார்க்கும்பொழுது மறக்காமல் பேச வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சில ஒரு பட்டியல் வச்சுருக்கேன். சில பேருக்கு கைத்தட்டியே ஆகணும்னு சொல்கிறேன். திஸ் வாஸ் சர்டன்லி நாட் மை ஹேபிட். 2 வருடங்களுக்கு முன்னால் இப்படி ஒரு பழக்கம் எனக்கு கண்டிப்பாக கிடையாது. தேங்க்ஸ் அ லாட் டு கொரோனா. அது வந்து சொல்லிக் கொடுத்த பாடங்களில் முக்கியமான ஒரு பாடம் எக்ஸ்பிரஸிங் யுவர் கிராட்டிடியூட். இந்த நன்றி உணர்வை, த தேங்க்ஃபுல்னஸ், அதை அப்பப்போ ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நாளைக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம், நாளான்னைக்கு சாரி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னால் சம்டைம்ஸ் லைஃப் டசன்ட் கிவ் யூ அ சான்ஸ். வாழ்க்கையில் வாய்ப்பே கொடுக்கறதில்ல. இந்த 2 வருட காலம் பல நேரங்களில் சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் அது. அதனால ஐ ஹாவ் அ ஷார்ட் கேட்டலாக். ஒரு லாங் கேட்டலாக்னு சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் ஐ வில் பி ஸ்கேரிங் யூ. பயப்படுத்த வேண்டாம் குழந்தைங்களே அப்படிங்கிறதுக்காக. அ ஷார்ட் கேட்டலாக் ஆஃப் நேம்ஸ், பீப்புள் டு ஹூம் வி ரியலி ஓ அவர் கிராட்டிடியூட். ரைட்? நான் அப்படி ஒவ்வொருத்தரையாக சொல்லிட்டு வரும்பொழுது அவர்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக கை தட்டுவீங்க. நான் முதல்ல சொல்லும்பொழுது தட்டலாமே அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் என்னாகும், யூ வில் நோ ஹவு டு ஃபைன் டியூன் யுவர் செல்ஃப். எதை நோக்கி நான் போகிறேன் அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். முதலாவதாக சொல்ல வேண்டியது யார் அப்படின்னா, எந்த ரிஹர்சலும் பார்த்தது கூட கிடையாது. ஆல் ஆஃப் அ சடன் இப்படி ஒரு பெரிய நோய் வரும், எல்லோரும் வீட்டில் அடைக்கப்படுவோம், பள்ளிக்கூடத்துக்கு வரவே மாட்டோம். அதுவும் மனிதனுடைய மிக அழகான ஒரு கண்டுபிடிப்பு பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படின்னு நினைக்கக்கூட நம்மளால் முடியாத அந்த சூழ்நிலையில் ஆல் ஆஃப் அ சடன் ஒரு லாக்டவுன் ஆச்சு. ஆனால் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ கண்ட்ரீஸ் விச் வுட் நாட் காம்ப்ரமைஸ் வித் தி அகாடமிக் இயர்ஸ் ஆஃப் சில்ட்ரன். குழந்தைகளுடைய கல்வி ஆண்டு ஒரு நாளும் கைவிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுல மிகவும் கருத்தாக இருந்த வளரும் நாடுகள் கூட கிடையாது. நம்ம வளர்ந்த நாடுகளால் முடியல, வளரும் நாடுன்னு இன்னும் அந்த கேட்டகரியிலே நம்மளை வச்சுருக்காங்க பத்திரமா. ஆனால் நம்ம வளர்ந்த நாடு தான். ஆனால் நாம் பண்ண அளவுக்கு நோபடி எவர் டிட் இட். அது யார் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், உங்களுடைய நன்மைக்காக ஏதோ வீட்டில் மூலையில் உட்காந்து, தெரியுமா உங்களுக்கு, வீட்டில் டீச்சராக இருந்தாலும் எந்த டீச்சருக்கும் வீட்டில் டேபிளும் சேரும் எல்லாம் கிடையாது. டேபிள் சேராக உருவாக்கிக்குவாங்க, அவ்வளோவே தான். ஒரு டைனிங் டேபிளை அப்படியே டேபிள் சேராக மாற்றுவாங்க, பின்னால் ஒரு துப்பட்டாவை கட்டுவாங்க, அப்புறம் அவசரமாக ஒரு மொபைல் ஃபோன் எடுத்து வைப்பாங்க. தே வில் ரிக்வெஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட தான் கேட்பாங்க, யாரும் மேலும் கீழும் போகாதீங்கப்பா, எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் கொடுங்கப்பா, கிளாஸ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் நீங்கள் வீடியோ ஆன் பண்ண மாட்டீங்க, ஆடியோ ஆன் பண்ண மாட்டீங்க, தூக்கத்துலேருந்து அப்படியே எழுந்திரிச்சு வந்திருப்பீங்க. உங்கள் பள்ளிக்கூடம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருந்தால் யூனிஃபார்மில் இருப்பீங்க, இல்லைன்னா இருப்பீங்க, அவ்வளோதான். அது யூனிஃபார்மாக நமக்கு தெரியாது. அம்மா வாயில் ஊட்ட, அப்பா பக்கத்தில் வர. இத்தனைக்கும் நடுவில் யுவர் டீச்சர் வாஸ் நெவர் கிவன் அன் ஆப்ஷன் அட் ஆல். தே நெவர் காட் தெம்செல்வ்ஸ் ட்ரெயின்ட். நீச்சல்னா என்னன்னே தெரியாத நபர்களை பிடிச்சி குளத்துக்குள்ளே தள்ளலை, கடலுக்குள்ளேயே தள்ளிட்டோம். பட் தே லிவ்ட் அப் டு இட். உங்கள் வீட்டு வாசக்கதவை தட்டி, உங்கள் ரூம் கதவை தட்டி, உங்கள் முன்னால் வந்து உட்காந்து 2 வருஷம் உங்கள் கல்வி ஆண்டை, யுவர் அகாடமிக் இயர் ஷுட் நாட் பி லாஸ்ட் அப்படின்னு வந்து நின்ன டீச்சர்ஸ்க்காக லெட் மீ ஹாவ் அ தண்டரஸ் அப்ளாஸ். Brilliant. Brilliant. That's it. Fine. You are indebted to your teachers eternally. இது கொடை. இட்ஸ் நாட் சும்மா கிடைக்கக்கூடிய ஒரு லோன் மாதிரி அல்ல, திருப்பி கொடுக்கலாம், வட்டியோட சேர்த்து கொடுக்கலாம், 10 நாள் கழித்து கொடுக்கலாம்லாம் கிடையாது. இந்த காற்றுக்கு நன்றி சொல்கிற மாதிரி, தண்ணீருக்கு நன்றி சொல்கிற மாதிரி, மேகத்துக்கு நன்றி சொல்கிற மாதிரி, மண்ணுக்கு நன்றி சொல்கிற மாதிரி, அம்மாவுடைய அன்பான அந்த அரவணைப்புக்கு அந்த நன்றி சொல்கிற மாதிரி, அப்பாவுடைய கண்டிப்பான அக்கறைக்கு நன்றி சொல்கிற மாதிரி. No, you are eternally indebted to these people and no amount of your expression of gratitude would ever go anywhere near the completeness. அதனால தான் அவ்வளோ பெரிய கைத்தட்டல் சொன்னேன். சரி, அதுக்கு அடுத்ததுக்குள்ளே வரோம் அப்படின்னா, எல்லா கஷ்டங்களையும் நீ தூங்குறதுக்கு அப்புறம் மட்டும் பேசி, நீ முழிச்ச உடனே எந்த கஷ்டமுமே இல்லாத மாதிரி, எக்கனாமிக்கலி நிறைய பிரச்சனை வந்தது, இமோஷ்னலி ரொம்ப பெரிய பிரச்சனை வந்தது, நிறைய பேரை உயிரை இழந்திருக்கோம் நாம். ஆனாலும் your parents had so much of fortitude, so much of backbone that they could stand by you. உங்கள் அத்தனை பேரையும் பள்ளிக்கூடத்தில் 2 வருஷம் ஒழுங்காக படிக்கிறதுக்காக அப்பாவும் அம்மாவும் உங்கள் முன்னால் எந்த வருத்தத்தையும் தெரிவிக்கலை. பட் they stood by you. Rather not by you, they stood around you. உன்னை சுற்றிலும் உன் தாயும் தகப்பனும் அப்படியே கையில் வச்சு ஏதோ பறவை தன்னுடைய கொஞ்சம் காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றினாங்க. Shall we give them a thunderous applause? Yeah, thank you. Right. Thank you. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேவ் லென்த்து எனக்கு நான் ஃபைன் டியூன் பண்ணிகிட்டே வரேன், அவ்வளவே தான்.
அடுத்தது என்ன அப்படின்னா, இத்தனை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. பார்க்குற ஒரு சினிமாலையும் இப்படி ஒரு சீன் வரவே வராது. எல்லா குழந்தைங்களும் பேச, எந்த ஜோக்குமே அடிக்காமல் ஒரு பெண்மணி வந்து பேச போகிறாங்க சீரியஸாக அப்படின்னு சொல்லி. there is no such thing. Nobody has got the courage. யாருக்கும் குழந்தைங்கள அப்படி பார்க்குற தைரியம் இல்லை. ஆனால் இவ்வளோ அழகான ஒரு ஆடிட்டோரியமில் தங்கமாக குழந்தைங்க வந்து கண் முன்னால் உட்கார, சீரியஸானது மட்டும்தாடா பேச போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது 1000 டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் அடுத்த 1 மணி நேரம் நான் உங்களுக்கு கொடுக்குறோம் மேடம் அப்படின்னு சொல்லி, இப்போ இந்த ஹாலில் இஃப் ஐ கேன் கெஸ் தட் there should be around 500 children அப்படின்னு நான் கெஸ் பண்ணால் கூட, ஐ do not know, you may be more, into 1 அப்படின்னா 500 மணி நேரத்திற்கான பொறுப்பு அது எங்கிட்ட கொடுத்துட்டு மணிமணியாக வந்து உட்காந்துருக்கக்கூடிய குழந்தைங்களுக்காக ஒரு கைத்தட்டல். பெரிய விஷயம், பெரிய விஷயம். திஸ் இஸ் a unique scene. இப்படிப்பட்ட காட்சி இந்தியாவை தவிர வேறு எங்கேயும் கிடைக்காது. வேறு எந்த நாடும் இவ்வளோ தைரியமாக உட்காராது. ஜெயராமன் சார் அவ்வளோ அழகாக சொன்னார் பாரதியாரை பற்றி சொல்லும் பொழுது. யாதுமானவள் அவர்கிட்ட தான் கடன் வாங்கினது தான், திருப்பி தரமாட்டேன்னு சொல்லி வாங்கின கடன். ஆனால் அவர் பார்த்துருந்தாருன்னா கண்டிப்பாக கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும். நான் எல்லா மேடைகளையும் மறுபடியும் கர்வத்தோடு சொல்லக்கூடியது இந்தியாவின் நிகழ்காலம், இந்தியாவின் எதிர்காலம் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இந்தியாவின் நிகழ்காலம் முன்னால் உட்கார, இந்தியாவின் எதிர்காலம் இந்த நிகழ்காலத்துக்கு பின்னால் உட்காந்துருக்கு. அவ்வளவு அழகாக இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல் இட் இஸ். இவ்வளவு ஹீரோயிக்கான குழந்தைங்கள நான் பார்த்ததில்லை. தேங்க்ஸ் கண்டிப்பாக சொல்லிடணும். அவ்வளோ அழகான ஒரு ரோட்டரி ப்ரேயர். தேங்க்யூ எவர் ஸோ மச் இன்டராக்ட் கிட். அண்ட் அந்த 4 ways of testing truth, சொல்வது உண்மைதானா அப்படின்னு ஒவ்வொரு படிநிலைகள், 4 படிநிலைகளில் நான் ஒவ்வொரு தடவையும் இவங்க கேட்காட்ட கூட நான் கேட்பேன், அது சொல்லலையா அப்படின்னு திரும்பி கேட்பேன் நான். அவ்வளோ அழகாக அதை படித்த அந்த குழந்தை, அவ்வளோ அழகாக ட்ரெயின் பண்ண டீச்சர்ஸ், சந்தோஷமாக காதுக்கு கிராமட்டிக்கலி absolutely correct English. It's such a delight to listen to you, the host. I mean the anchor ma'am. Thank you ever so much. அவங்களுக்கு ஒரு தடவை கைதட்டு. அதுக்கப்புறம் வந்து நின்று ஒரு நமஸ்தே சொன்னதுக்கப்புறம், aren't we heading towards நம்மளுடைய 75th year of the hard earned independence? இண்டிபெண்டன்ஸ், ஃப்ரீடம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வேறு. இட் ஜஸ்ட் மீன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டின்னு தான் அர்த்தம். அது அவ்வளோ அழகாக சொல்லி உங்கள் முன்னால் இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது மேம்னுடைய அந்த த பாஸ்டர் ஷி ஹேட், த ஹாப்பினஸ் இன் ஹர் ஃபேஸ், கண்டிப்பாக ஐ எம் இன்டெட்டட் டு யூ மேம். ஐ எம் இன்டெட்டட் டு யூ. ஐ டு நாட் நோ சில்ட்ரன். ஒன்று வாட் கிவ்ஸ் யூ கிரேட் ஹாப்பினஸ் தெரியுமா? டு கங்க்ராச்சுலேட் பீப்புள் இம்மீடியட்லி, பீப்புள் ஹூ டிசர்வ் இட், அவங்கள இம்மீடியட்டாக கங்க்ராச்சுலேட் பண்ணுது. இப்போ என்னுடைய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அடுத்த நபர், நான் சொல்ல வந்த உரைகள் இந்த யாதுமானவளை நோக்கி நகர்றதுக்கு முன்னால் ஐ ஹாவ் டு ப்ரிப்பேர் யூ. தட்ஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டண்ட், ரைட்? டீசில்ட் பண்ணணும் தானே. அதில் கண்டிப்பாக வி ஆர் ஆல் இன்டெட்டட் டு த ரொட்டேரியன்ஸ். கை தட்டு. ஏன் நான் அப்புறம் சொல்கிறேன். எனக்கு என்னளவு கர்வத்தோடையும் பெருமையோடையும் சந்தோஷத்தோடையும் ரொட்டேரியன்ஸ் சொல்கிறாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. மேபி கொடுக்குறவங்க சொல்லி நடக்க வேண்டிய அவசியமே இல்லை, வாங்குறவங்க கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். when we were of your age or younger to you, there was something called polio. அது இப்போ unheard of அப்படிங்கிற நிலைமைக்கு இந்தியா has taken it, right? அப்போது சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபீவர் வரும். ஃபீவர் வந்து 10வது நாள் நல்ல ஆரோக்கியமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். சில்ட்ரன் who jump around the place, all of a sudden அந்த 10 days ஃபீவருக்கு அப்புறம் கிரிப்பிள் ஆகிடுவாங்கடா. காலோ கையோ ஊனமாக போயிடும், சூம்பி போயிடும் அந்த கால். அப்படியே அது வரைக்கும் ஓடின குழந்தை தரையில் அப்படி தவழ்ந்து போகிற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு தாய் தகவனுக்கு தாங்கவே முடியாது. And when India decided to go against this crippling menace அப்படின்னு சொல்லும் பொழுது, வெள்ளூரில் வைராலஜி டிபார்ட்மெண்ட்னுடைய ஹெச்ஓடியாக இருந்த டாக்டர் ஜேக்கப் ஜான், ரைட், அவர் செய்த பெரிய உதவி என்ன அப்படின்னா, he said we will create awareness amongst people. எல்லாருக்கும் முதல்ல இதை தெரியப்படுத்துவோம். this can be avoided, this can be prevented. வந்ததுக்கப்புறம் it is incurable, but we will prevent it so that cure is not necessary at all அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த அந்த ஆலோசனை ரோட்டரி இன்டர்நேஷ்னல் தன்னுடைய ரெக்கார்டில் இன்னிக்கும் பதிவு பண்ணி வச்சிருக்கு. ஸோ that person deserves a clap, right? and அதுக்கப்புறம் தான் இந்த உங்களுக்கான இந்த போலியோ
வேக்சின் கொடுத்தா குழந்தைங்களுக்கு முடியாதுன்னு ஓரலாக தட் மெடிசன் குட் பி அட்மினிஸ்டர்ட். அப்பா அம்மா கூட மறந்து போயிருக்கலாம். கதவு தட்டி ஒவ்வொரு குழந்தையும் வெளியில் கூட்டிகிட்டு வந்து அதற்கு இந்த மருந்தை கொடுத்ததுனால மட்டும்தான் பாரதியார் எதிர்பார்த்த இளைய பாரதத்தினாய் ஏறு போல் நடையுடைய குழந்தையை நீ காலை வீசி அவ்வளோ சந்தோஷமாக வரணும் அப்படின்னு யாரோ பாடினா போதாது, யாரோ நினைச்சா போதாது. யூ நீட் சம்படி ஹூ வில் சிட் டைட் ஆன் தி ப்ராஜெக்ட் அண்ட் ஒர்க் இட் அவுட். இப்போ எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க தெரியுமா? இப்போ எதை நோக்கி போகிறாங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் போலியோவை நோக்கி போகிறாங்க. ஆனாலும் நமக்கு பயம் இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கப்பல் ஆஃப் கண்ட்ரீஸ் ஹவ் நாட் அக்செப்டட் இட். எங்கிருந்து வரும்னு கூட தெரியாது. அப்படி வரும்பொழுது யூஎஸில் இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க there is one case of polio அப்படின்னு சொல்லி that kid has not been given அப்படின்னு. எனக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பெரிய ஹெவி ரெயின் அப்போ நானும் அவனும் இப்படி நின்றுட்டுருக்கோம். அவன் ஹி வாஸ் ஆன் அ வீல் சேர். அவனுடைய கிளாஸ்மேட்ஸ் அத்தனை பேரும் மழையில் ஓடி ஆடி உருண்டு விளையாடுறாங்க. என்னை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கான். தென் ஹி கால் மீ அண்ட் ஆஸ்ட், மேம் உங்களுக்கு குழந்தைங்க இருக்கா? ஐ செட் ஐ ஹவ் காட் அ சன். ஹவ் ஓல்ட் இஸ் ஹி மேம்? 3 years ஆச்சு. மேம் அவனுக்கு போலியோ ட்ராப்ஸ் ஒழுங்காக கொடுத்துருக்கீங்க தானே? கண்டிப்பாக ஐ ஹேவ் அப்படின்னு சொன்ன போது தட் பாய் ஹூ வாஸ் 18 years old who was confined to the wheelchair, அந்த குழந்தை என்கிட்ட சொன்னது, ஐ கேன் நெவர் forgive மை பேரண்ட்ஸ். எங்கள் அம்மா அப்பாவை என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு. நான் ஏன் உன் பெற்றோருக்கு கைத்தட்ட சொன்னேன்னு தெரியுதா? இப்போ ரோட்டரிக்கு நீ ஹாப்பியாக வந்து இங்கே நிற்கிறதுக்காக ரோட்டரிக்கு பெரிய கைத்தட்டல் கொடு. ரைட்? எவ்வளோ எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு வேக்சினை கொண்டு வந்து உங்கள் நன்மைக்காக போட்டுக்கோங்கடா அப்படின்னு சொல்லும் பொழுது கூட மாட்டேன் அப்படின்னு காரணம் தெரியாமல் முரண்டு பிடிக்கக்கூடிய இவ்வளோ பெரிய நாட்டில், அறிவுபூர்வமாக பார்க்க முடியாத நாட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் போய் அவங்க பண்ணக்கூடியதுங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் நோ மீன் ஜாப். எல்லாவற்றையும் விட என்ன தெரியுமா பெரிய விஷயம்? பூவாக இருந்தால் நீ கொண்டாடுவே, காயாக இருந்தால் கொண்டாடுவே. பொக்கே கொடுக்கும்போது யாராவது எனக்கு அதனுடைய ரூட் கொடுத்தாங்களா? இல்லை. The flowers are always celebrated, the leaves are always celebrated, the branches are celebrated. பழத்தை கொண்டாடுறோம், காயை கூட கொண்டாடுறோம். வள்ளுவர் விட்டுடு, அவர் வேண்டான்னு சொல்லுவார். ஆனால் கனியை கொண்டாடுறோம், காயை கொண்டாடுறோம், எல்லாம். Nobody seems to celebrate the roots. And Rotary has been doing the job of roots. வேர்களாக. ஓகே, அப்போ அது மனசில் வாங்கிக்கும். சும்மா ஒரு கிளப் அல்ல, அது சும்மா ஒரு கிளப் அல்ல. அவங்களுடைய ப்ரேயரை இனி நாங்கள் போனதுக்கப்புறம் இன்னொரு தடவை உன்னுடைய இன்டராக்ட் ரெப்ரசன்டேட்டிவ் கிட்டேருந்து வாங்கி படிக்கிறேன். ஓகே, why this kind of a prayer? Why this kind of a plea for economic stability? எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஓரெடை, எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் இந்நாட்டு மக்கள்னு சொல்கிறது சுலபம், கவிஞனுக்கு சுலபம். அதை நிதர்சனமாக கொண்டு வரணும் அப்படின்னா ரோட்டரி டிட் சச் அ கிரேட் ஜாப். அதில் விருதுநகரில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இதயம் நல்லெண்ணெய் அவங்களுடைய சேர்மன் முத்து அண்ணாச்சின்னு நாங்கள் ரொம்ப அன்பாக நெருக்கமாக இணக்கமாக கூப்பிடக்கூடிய நபர். ரோட்டரியினுடைய பெரிய ஒரு விஷயமாக அவர் கவர்னர்ஷிப் வரதுக்கு முன்னாலே ஹிஸ் பிரெயின் சைல்டு இஸ் திஸ் யாதுமானவள். ஏன்னா அவருடைய இட்ஸ் அ கிளாரியன் க்ரை. அது வெறும் மோட்டோ அப்படின்னு சொல்லியோ அப்ஜெக்டிவ் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு வருஷத்துக்குள்ளே நான் கன்ஃபைன் பண்ணலை. சப்போர்ட் த கேர்ள் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி தான் ஹீ கிவ்ஸ் அ க்ரை. அதனுடைய பிரெயின் சைல்டு யாதுமானவள். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி என்னுடைய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் ஜெண்டர் ஃப்ரீன்னு பார்க்கக்கூடிய நபர் நான். ஆண் குழந்தைகளானாலும் பெண் குழந்தைகளானாலும் சரி, 2 பேரையும் ஒரே சபையில் உட்கார வச்சு பெரியவங்க முன்னால் வார்த்தைகளை சொல்லும் பொழுது தே நோ ஹவு டு அக்செப்ட் ஈச் அதர் அண்ட் ட்ரீட் ஈச் அதர் வித் ரெஸ்பெக்ட். இது பெரிய விஷயம். ஸோ உங்கள் இங்கிலீஷ் டீச்சர்கிட்ட மறுபடியும் கேளுங்க, இஸ் இட் தி அதர் ஜெண்டர் ஆர் ஆப்போசிட் ஜெண்டர் அப்படின்னு. மேல் ஃபீமேல் அப்படிங்கிறது ஆப்போசிட் ஜெண்டர் இல்லை, இட் இஸ் ஜஸ்ட் தி அதர் ஜெண்டர். நாமளாக நம்ம வசதிக்கு தப்பாக ஒன்று சொல்ல போக எல்லாரும் ஆப்போசிட் ஜெண்டர் இல்லை, இட் இஸ் ஜஸ்ட் தி அதர் ஜெண்டர். ரைட்? One is not complete without the other. We do not supplement, we complement. காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனா என்ன? முழுமை அடைய வைக்கக்கூடியது அப்படின்னு. அப்போது ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் இருக்கக்கூடிய சபையில் யாதுமானவள் அப்படிங்கிற டைட்டிலில் பேசணும். இந்த யாதுமானவள் அப்படின்னு சொன்னாலே நான் சொன்னேன், ஐ borrowed it from அஃப்கோர்ஸ் மகாகவி. மகாகவின்னு சொன்னால் அந்த ஒரு நபர் மட்டும்தான், இல்லைன்னா காளிதாசன் பக்கத்தில் கூப்பிடணும். மகாகவி பாரதியினுடையது யாதுமாகி நின்றாள் அப்படின்னு ஒரு பெண்ணை கொண்டாடும் போது அவர் சொல்கிறாரு, யூ ஆர் எவ்ரிதிங். He is not talking about a young girl here. He is not talking about a mother. He is not talking about a sister. He is not talking about a woman. He is talking about the woman. Indefinite article அவர் போடலை. அல்டிமேட் உமன் அவர் சொல்லக்கூடியது இது காஸ்மிக் ஃபெமினிட்டி.
உலகளாவ நிற்கக்கூடிய, பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய சர்வ வல்லமை வாய்ந்த, ஆணையும் தன்னுக்குள் அடக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு பெண்மையின் சக்தியை தான் அவர் யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய். நீ நதியை பார்த்தாலும் அது பெண்ணினுடைய சக்தியாக தான் இருக்குது, மரத்தை பார்த்தாலும் பெண்ணினுடைய சக்தியாக தான் இருக்குது, மேகத்தை பார்த்தாலும் பெண்ணினுடைய சக்தியாக. எனிதிங் தட் கேன் ப்ரொக்ரியேட், எனிதிங் தட் கேன் ப்ரொடியூஸ் இஸ் த ஃபெமினைன் எனர்ஜி அப்படின்னு சொல்லி அதை கொண்டாடும் போது அவர் எப்போ கொண்டாடினார்? சுதந்திரம் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் பெண்கள் கண்டிப்பாக they were never treated on par with women. அதை விட கொடுங்க, ஆண்களுக்கு நிகராக கூட இல்லை, பெண்களை மனிதர்களாக கூட பார்க்காத ஒரு சூழலில் அவர் சொன்னது எல்லா இடத்துலையும் இருக்கிறது பெண்மை தானே. அதை திருப்பி கொண்டு வந்து சயின்டிஃபிக்காக பாருங்க. உமனுடைய குரோமோசோம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா XX, ஆணுடையது YY அல்ல, XY. So inherent part in every human being is a woman and it is completed because அதன் கூட இன்னொன்று கொண்டு வந்து சேர்த்தது. இந்த ஒரு பெர்செப்ஷனில் தான் யாதுமானவள் சப்போர்ட் கேர்ள் சில்ட்ரன் அப்படின்னு கொண்டு வந்தது. வென் முத்துவண்ணாச்சி பர்சீவ் திஸ், இந்த ஒரு அழகான ஒரு கனவை ஒரு மனதுக்குள்ளே கொண்டு போன போது கண்டிப்பாக அழகர் பள்ளிக்கூடம் மாதிரி, இது அழகர் பப்ளிக் ஸ்கூலில் இருக்கக்கூடிய கொஞ்சம் அஃப்ளூயண்ட்டான ஹேவ்ஸ் அப்படின்னு அஃபோர்டபுள் குரூப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எக்கனாமிக்கலி ஓரளவு கூட ஸ்டெபிலைஸ் ஆனி கொஞ்சம் உறுதியாக நிற்கக்கூடிய பெண் குழந்தைங்களை அவர் மனதில் எடுக்கலை. அவர் மனதில் வந்தது என்ன அப்படின்னா, how the other half lives. உங்களுக்கு தெரியாத இன்னொரு கும்பல் இருக்கு இல்லையா, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள், அழகர் பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கிடைத்த வாய்ப்பு கிடைக்காத அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள், அந்த குழந்தைகளையும் சந்திக்கணும், அவர்கள்கிட்டையும் பேசணும், அவர்கள்கிட்ட சொல்லணும், ஒரு அவேர்னஸை கொண்டு வரணும். சொல்லப்போனால் this should be the greatest tribute anybody can give for the 75th Independence Day. 75வது அப்படின்னு சொல்லும்போது இந்த பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு பெண்களை கொண்டாடுறது தவிர பெரிய ஒரு வழி இல்லை அப்படின்னு கொண்டு வந்தார். சரி, இந்த யாதுமானவளுக்குள்ளே வரும்போது குழந்தைங்க 2 பேரையும் தான் நான் பார்க்குறேன். ஆண்களும் ஆனாலும் சரி, பெண்களானாலும் சரி. சொல்லப்போனால் பெண் குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை உலகம் புரிஞ்சு கொள்ள ஆரம்பிச்சாச்சு. இட் இஸ் விசிபிள் அண்ட் ஒரு ஆடிபிலிட்டியும் கிடச்சிருச்சு. யாரை கேட்டாலும் ஐயோ பெண் குழந்தைங்க காப்பாது. நான் பாய்ஸையும் சேர்த்து சொல்கிறேன், பிகாஸ் கேர்ள் சில்ட்ரன் அவங்க வளர்ந்து வர்றது பார்த்தா தெரியும். இயற்கை அப்படி தான் பண்ணியிருக்கு. ஒரு 11 இயர்ஸ் ஆகும் பொழுதே அந்த குழந்தைய பார்த்தா தெரியும் நமக்கு. ஆனால் பாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைங்க கிட்ட வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய மெச்சூரிட்டி இஸ் நாட் தேட் விசிபிள். எதுக்குள்ளெல்லாம் நீ போகிற அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. இந்த குழந்தைங்களை காப்பாற்றணும்னு ஓடி ஓடி போய் 10 பேர் கையை பிடிச்சிக்கிறோம். ஆனால் நீயும் குழந்தை தானே, உனக்கும் 15 வயசு தானே ஆச்சு, உனக்கும் 12 வயசு தானே ஆச்சு, உன் கையும் யாராவது பிடிக்கணுமே, உனக்கும் வழியை நடத்தணுமே அப்படின்னு எடுத்தால் யாதுமானவளை அதற்குள்ளே நம்ம கொண்டு வரோம். ரைட்? அண்ட் ரோட்டரி ஹாஸ் காட் ஒன் எய்ம், அதை இதோட நான் சேர்த்துக்கிறேன், பில்டிங் அப் லீடர்ஷிப். ஏன்னா இல்லைன்னா பாரதியார் சொன்ன எல்லோரும் மின்னாட்டு மன்னர் அப்படிங்கிறது பொய்யாய் போயிடும். அப்போ நம்ம வாட் மேக்ஸ் யூ அ லீடர் அப்படின்னு பார்க்கலாம். அ லீடர் இஸ் நாட் பார்ன் லீடர்னு சொல்கிறத கூட நான் ஒரு நாளும் ஒத்துக்கிறது கிடையாது. லீடர் இஸ் கிரியேட்டட், டிங்கர்ட், டெய்லர்ட், ஃபைன் டியூன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு லீடர் அப்படிங்கக்கூடிய நபரால் உருவாகி வர முடியும். சரி, அதற்கு முன்னால் ஒரு தடவை எனக்கு அமேசான் காடுகளை பற்றி பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சி. அஃப்கோர்ஸ் டிஸ்கவரி சேனல், அந்த சேனலில் பார்க்கும்பொழுது அமேசான் கடுமையான வறட்சி, தண்ணியே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. எவ்ரி திங் இஸ் ஸோ பார்ச், நிலம் எல்லாம் அப்படி கிழிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது. எவ்ரி திங் லுக் ஸோ டான். உயிரினங்கள்லாம் இறந்து போன மாதிரி இருக்குது. எவ்ரிபடி சீம்ஸ் டு பி லுக்கிங் அட் சம்திங், வெயிட்டிங் ஃபார் சம்படி டு அரைவ். இப்போ இதே சூழ்நிலையில் அங்கே மரங்கள் எல்லாம் காஞ்சு போயிருக்கு. அதில் கைண்ட் ஆஃப் அ பாம் ட்ரீ, அதனுடைய க்ரௌன் போயிடுச்சு. மற்ற ட்ரீஸ் மாதிரி கிடையாது. இந்த பாம் அப்படின்னு படிக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பேன் பாட்னியில். அதனுடைய க்ரௌன் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பஞ்ச் ஆஃப் லீவ்ஸ் அது இருக்கும். அந்த க்ரௌன் காணாமல் போச்சு அப்படின்னா அது இறந்து போகும். அதுக்கப்புறம் தெர் இஸ் நோ லைஃப் அட் ஆல். அது கோகனட் பாமாக இருக்கலாம், அல்லது நீ எந்த பாம், டேட் பாமாக இருக்கலாம், எனி பாம் ஃபார் தட் மேட்டர். கண்டிப்பாக அதனுடைய தலை போயிடுச்சு அப்படின்னா இட் கேனாட். இப்போ அப்படிப்பட்ட பாம் ட்ரீ, அந்த மாதிரி போன பாம் ட்ரீ நம்ம என்ன சொல்கிறோம், டோட்டலி இட்ஸ் டெட். உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா ஹாலோவாக இருக்கும். இட் பி ஹாலோ. அதில் சின்னதாக பொந்துகள் இருக்கும். பேர்ட்ஸ் வில் கம் அண்ட் நெஸ்ட் தே. திடீர்னு மழை பெய்யும். அது நீ பாரு, அமேசானில் பெய்யக்கூடிய அந்த மழையை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ளட்டிங் மாதிரி இருக்கும். ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் ரொம்ப காமனாக இருக்கும். அடித்து தள்ளிட்டு தண்ணி வரும். அத்தனை நாள் காஞ்சிருந்த இடம்லாம் ஃப்ளட்ஸாக இருக்கும். ஆல் ஆஃப் அ சடன் ஃப்ரம் வேர்னு தெரியாதவனுக்கு பெரிய பெரிய பாம்புகளும் முதலைகளும் ஆல் ப்ரிடேட்டார்ஸ் எல்லாமே வந்துடும் அதுக்குள்ளே. ஆனால் தண்ணி வேணும் கண்டிப்பாக.
இப்போ இந்த என்ன இருக்கும், இந்த ட்ரை ஆன பாம் ட்ரீஸுக்கு கீழெல்லாம் அப்படியே சதுப்பு மாதிரி இருக்கும். சதுப்புனா உனக்கு தெரியும், அப்படியே இந்த மட் வில் அப்படியே இட் வில் சிங்க் ஒன்று, அப்படியே இட் வில் அப்சார்ப் யூ இன் குவாக்மாயா அப்படின்னு சொல்லுவோம். புதை மணல் மாதிரி இருக்கும். இப்போ இதில் பறவைகள் வந்து அந்த மரங்களில் பொந்து கட்டி முட்டை வைக்கும். சரி, இந்த யாதுமானவளுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தங்கிறது இப்போ தான் வரப்போகுது. இதில் கொண்டு வந்து there is one particular kind of a parrot, மெக்காவ் அப்படின்னு பேர். சிங்கப்பூர் ஜூ எல்லாம் காமிக்கும் போது முதல்ல காமிச்சிடுவாங்க அது பிரைட், என்ன சொல்ல, அவ்வளோ அழகாலாம் சிறகுகள் இருந்தால் பேசாமல் பறவையாகவே பிறந்திருக்கலாம் அப்படின்னு தோணும். பிரைட் ப்ளூ, அதுலேயும் வேரியஸ் ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ இருக்கக்கூடிய மெக்காவ் அப்படிங்கிற ஹியூஜ் பீக், நட் கிராக்கர்னு அப்படி தான் இருக்கணும், அவ்வளோ பெரிய பீக் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பேர்ட். அது எப்பொழுதுமே திஸ் பர்டிகுலர் இந்த மாதிரி பாம் ட்ரீஸ் வித்தவுட் க்ரௌன் விச் ஆஸ் டோட்டலி பேரன், உள்ளுக்குள்ளே ஹாலோவாக இருக்கும், அதில் ஒரு இடத்துல கொண்டு வந்து தான் இட் வில் ஸ்டார்ட் பில்டிங் நெஸ்ட் அட் அ சேஃப் ஹைட், ஸோ தட் கீழே இருக்கக்கூடிய தண்ணியில் இருக்கக்கூடிய ப்ரிடேட்டர்ஸ் எதுவும் ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. இதில் வந்து முட்டை வைக்கும். முட்டை வச்சதுக்கப்புறம் மீறி போனால் 2 குஞ்சு தான் அதுக்குள்ளே இருக்கும். அந்த 2 பேர்ட்லிங்ஸ், யங் ஒன்ஸ், இது ரெண்டும் வளர்ந்து ஒரு 3 மாதம் ஆனதுக்கப்புறம் தி மதர் பேர்ட் அண்ட் தி ஃபாதர் பேர்ட் அல்லது த பேரண்ட் பேர்ட்ஸ், ரைட், எந்த இனமாக இருந்தாலும் பேரண்டிங் இஸ் அ கிரேட் ஜாப். அப்போ பேரண்ட் பேர்ட்ஸ் என்ன பண்ணுவோன்னா, எதிரில் இருக்கக்கூடிய இன்னொரு குரூவ் பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களில் போய் உட்காந்துட்டு அங்கேருந்து தி கால் தி யங் ஒன்ஸ் டு ட்ரை ஃப்ளையிங், பறக்க சொல்லி கூப்பிடும். கூப்பிடும் பொழுது ஒரு பறவை என்ன பண்ணும், the first one will immediately come out. அப்பா கூப்பிடுறாரு, அம்மா கூப்பிடுறாங்க, அவ்வளோதான், அப்பாவும் அம்மாவும் கூப்பிட்டாங்கன்னா எல்லாமே சேஃப்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி அடுத்த நிமிஷம் இது என்ன பண்ண, இது வரைக்கும் அது அந்த சின்ன பொந்துக்குள்ளே தான் இருந்தது, அதனுடைய விங்ஸ் அது விரிச்சது கூட கிடையாது, ஒரு தடவை கூட பறக்க ட்ரை பண்ணது கூட கிடையாது. சொல்லப்போனால் இது எப்படி இருக்கும்னு கூட அதுக்கு தெரியாது, அதனுடைய மெய்டன் ஃப்ளைட் எப்படி இருக்கும்னு கூட தெரியாது. இட் ஹஸ் நாட் ரிஹர்ஸ்ட் அட் ஆல். உட்காந்து அம்மா அப்பாவும் கூப்பிட்டாச்சு, அடுத்த நிமிஷம் வெளியில் வரும், அவ்வளோவே தான், லைக் அ பீஸ் ஆஃப் ஸ்டோன் இட் வில் ட்ராப் இன் டு த வாட்டர். சிறகை விரித்து பறக்கணும்னு நினைக்கக்கூடிய பறவை தான். ஒரு பறவை அப்படி கல் மாதிரி எல்லாம் தண்ணியில் விழக்கூடாது, ஆனால் விழுந்துடும். பிகாஸ் இட் இஸ் நாட், அது இது வரைக்கும் தெரியாது, அதுக்கு பறவைன்னு தெரியாது, சிறகுகள் இருக்குன்னு தெரியாது, அது எப்படி அடிக்கணும் தெரியாது, எப்படி பறக்கணும் தெரியாது, எதுவுமே ஒத்திக பார்க்கல, விழுந்துடும். விழுந்த அடுத்த நிமிஷம் கேமரா அதை காமிக்கும், பார்க்க அப்புறம் பார்த்தா ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே அப்படி சின்ன சின்னமாக தெரியும், 4 சிறகுகள் தெரியும், அவ்வளோவே தான். இட் ஹஸ் பிகம் அ ப்ரே டு தி predators who are waiting for such birdlings, fledglings. அதுக்காக. ஆனால் இன்னொரு பறவை, இன்னொன்று அந்த கூண்டுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே தான் இருக்குது, அந்த பொந்துக்குள்ளேயே தான் இருக்குது. அதுவும் இந்த மாதிரி முன்னால் போய் விழுந்த பறவை மாதிரி, அதுவும் உலகத்தை பார்த்ததே கிடையாது, அதுக்கு பறவைன்னு கூட தெரியாது. ஆனால் அம்மாவும் அப்பாவும் அங்கேருந்து வா 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 பற 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 அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க கூப்பிடுற அந்த சந்தோஷமான கூவல் அழகாக இருந்தால் கூட, அந்த மோட்டிவேஷன் ரொம்ப நல்லா இருந்தால் கூட, ஆஹா இப்போவே நம்ம எழுந்திரிச்சு ஓட சொல்கிறாங்க ஓடிடுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட, இந்த 2வது பறவை இன்னொரு பாடம் கொடுக்குது. அது என்ன பண்ணுவோன்னா, மெதுவாக பெரிய கிளா, அதுக்கு பீக் அவ்வளோ பெருசு இருக்கா, அதே மாதிரி கிளாஸ் இருக்கும். அந்த கிளாவை வச்சு உள்ளுக்குள்ளே ஹாலோ தானே, பிடிச்சி 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 அது மேலே வந்துடும். மேலே வந்து அந்த க்ரௌன் இல்லாமல் ஓப்பன், ஒரு வல்கேனோடைய கிரேட்டர் மாதிரி ஓப்பனாக இருக்கக்கூடிய அங்கே வந்து உட்காந்து ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் இட்ஸ் லைஃப் இட் வில் புஷ் அவுட் இட்ஸ் விங்ஸ். மெதுவாக இப்படி விங்ஸை மெதுவாக விரிக்கும். இப்போ தான் அதுக்கு பேர்டுன்னு தெரியும். உடனே பறந்துட முடியுமா? இல்லை. It will beat it again and again and again and again. மீண்டும் 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 அந்த சிறகுகளை அடித்து 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 பறக்கிறதுனா என்ன? Do I have the strength? Do I have the stamina to cut across this kind of எல்லா predators-ம் இருக்கக்கூடிய இந்த சின்ன சதுப்பு நிலத்தை தாண்டி எதிரில் இருக்கக்கூடிய அம்மாவும் அப்பாவும் இருக்காங்களே, அங்கே போய் எனக்கு உட்கார இது போதுமா அப்படின்னு 10 தடவை 15 தடவை. அது எத்தனை நேரம் எடுக்கும் தெரியுமா? 1 மணி நேரத்துக்கு மேலே அதுக்கு ஆகும். ஏன்னா அதுக்கு தைரியம் வரணும். எல்லாரும் என்ன கூப்பிடுறாங்க அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறேன்னா ஒலிம்பிக்ஸில் ஓட முடியுமா என்ன? ஆசை இருந்தால் போதுமா? அடுத்தது ஒன்று வேணும் தானே. முயற்சி மட்டும் போதுமா? போதாதே. ஒரு தடவை முயற்சி பண்ணி ஒலிம்பிக் கேம்ஸில் ஓட முடியுமா? இல்லையே. முயற்சி வேணும், பயிற்சி வேணும், அயற்சியே இல்லாத மகிழ்ச்சியோடு அதை ஓடணும். ஒவ்வொரு தடவையும் முதல் தடவை மாதிரி ஓடணும், ஒவ்வொரு தடவையும் சந்தோஷமாக ஓடணும், ஒவ்வொரு தடவையும் அப்படி ஓடாட்டா ஐ வில் பி ஓவர்டேக்கன்னு தெரியணும், அல்லது ஐ வில் பி ஈட்டன் அவே பை சம்படின்னு தெரியும். சிறகை அடித்து 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 முடிச்சதுக்கப்புறம் முடியும்னு தைரியம் தனக்கு வந்ததுக்கப்புறம், நாட் பிகாஸ் சம்படி என்கரேஜஸ் யூ, நாட் பிகாஸ் சம்படி மோட்டிவேட்ஸ் யூ, தே நோ தட் யூ ஆர் அ பேர்ட், தே நோ தட் யூ கேன் ஃப்ளை, பட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஆக்செப்ட் தட் யூ ஆர் அ பேர்ட் அண்ட் யூ நீட் ட்ரைனிங் டு ஃப்ளை. இது புரிஞ்சதுக்கப்புறம் இது வெளியில் வரும். அப்புறம் பறந்து அப்பா அம்மாட்ட வந்து உட்காரும். வாட் அ வேல்யூபிள் லெசன், வாட் அ வேல்யூபிள் லெசன். நான் வரலாம், உன்னை பாராட்டலாம், கொண்டாடலாம், நீ தானே தலைவனாக இருக்க பிறந்தது அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லலாம். அது நீயும் நம்பலாம். ஆனால் அதற்கான தகுதிகளை வளர்த்துக்காம
அதற்கான குவாலிட்டிஸ் இருக்கான்னு தெரியாமல் யூ ஹாவ் டு ஹாவ் த ஸ்கில் செட் டு பி தி ரைட் ஃபிட். இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த முதல்ல வந்து விழுந்த அந்த சின்ன பறவை இருக்கு இல்லையா, அது மாதிரி யூ வில் பிகம் அ மிஸ்ஃபிட். இட் வாஸ் அப்சல்யூட்லி சூயிசைடல். அவங்க சொல்லலாம், இவங்க சொல்லலாம், எல்லாரும் நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, எல்லாரும் பறவைன்னு புரிஞ்சு தான் சொல்கிறாங்க. ஆனாலும் உனக்காக உன் பலத்தை அடையாளம் தெரிந்து கொள்வதற்கு எந்த பயிற்சியும் இல்லாமல் போகுமே ஆனால் இட் வில் பிகம் an absolutely suicidal attempt. இது முதல்ல மனதுக்குள்ளே வாங்கிக்கும். யாதுமானவர்களாக உலகளாவ ஆகாயத்துக்கும் பூமிக்கும் விஸ்வரூபம் எடுத்து நிற்கணும் அப்படின்னா அந்த விஸ்வரூபத்திற்கு முன்னால தயார் நிலை அப்படின்னு ஒன்று இருக்கு. அது ஸ்ரீ கிருஷ்ணனே வந்து அர்ஜுனன் கேட்ட போது ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நிற்கும் பொழுதும் கூட எனிபடி கூட வாஸ்ட் இல்லையா, யார் வேணாலும் கேட்டிருக்கலாமே, நீ யாரு, நீ உன்னுடைய பலத்தை காமி, நீ எவ்வளோ பெரிய நபர், உன்னால் எல்லாம் தெரியுமா, குருஷேத்திரத்தை எல்லாம் இந்த கேள்விகள் நீயும் கேட்கலாம், நானும் கேட்கலாம். ஆனாலும் ஏதோ ஒரு நபர் தெரிந்து கொள்ளணுங்கிற எண்ணத்தோடு கேட்கும்போது, கேட்டு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கேட்கும் பொழுது, அப்போ ஒரு இறைவன் விஸ்வரூபம் எடுக்கிறாருன்னா அந்த வார்மிங் அப் இஸ் சம்திங் வெரி வெரி எசென்ஷியல். அதை முதல்ல உள்ள வாங்கிக்கும். வாட் எவர் யூ வாண்ட் டு பிகம், வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நபராக, உன்னை நான் ரொம்ப மரியாதையோட ஏன் உனக்கு நான் ஒரு வணக்கம் சொல்லி உனக்கு ஒரு கைதட்டல் எதற்காக கொடுத்தேன் அப்படின்னா, என் முன்னால் உட்கார்ந்துருக்கக்கூடிய குழந்தைகள் இப்பொழுது அழகர் பப்ளிக் ஸ்கூலினுடைய குழந்தைகள், அது மட்டும்தான் அடையாளம். ஆனால் எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுது, 2022 இந்த தேதியில் உன்னை நான் பார்க்கல, நான் இன்னும் 10 வருஷம் கழித்து பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது என்னவாக இருக்கலாம், இதில் மிகப்பெரிய சிவில் சர்வன்ட்ஸ் இதில் உட்கார்ந்துருக்கலாம். இந்த சிவில் சர்வன்ட்ஸில் இந்த ஊருக்கே திரும்பி ஆட்சியாளராக வரக்கூடிய நபர்கள் இதில் உட்கார்ந்துருக்கலாம். மிகப்பெரிய விஷயம், பெரிய விஞ்ஞானிகள் இதற்குள்ளே உட்கார்ந்துருக்கலாம், மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம், மிகப்பெரிய அரசியல் மேதைகள் இருக்கலாம், மிகப்பெரிய சினிமா டைரக்டர்ஸ் உங்ககிட்ட இருக்கலாம். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது எப்படி ஒரு படம் எடுப்பேன் நீ முடிவு பண்ணுவேன், யாரை தலைவனாக வைப்பேன் முடிவு பண்ணுவேன், அந்த பாடலில் என்ன பொருள் இருக்கணும்னு நீ முடிவு பண்ணுவேன். இட் ஷுட் நாட் ஹாவ் அ கரப்டிவ் எஃபர்ட், கொரோசிவ் எஃபெக்ட் ஆன் தி பீப்புள். மக்கள் இதை பார்க்கும்போது இப்படியெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீ டிசைட் பண்ணுவேன். ஏன் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்கிறதுக்கான தகுதிகளோடு வந்து சேரக்கூடிய ஒரு ஆசிரியராக நீ இருக்கலாம். அவ்வளவு மரியாதை இருக்கிறதுனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இட் இஸ் ஜஸ்ட் நாட் அவர் என்கரேஜ்மெண்ட், இட்ஸ் ஜஸ்ட் நாட் அவர் மோட்டிவேஷன். நாங்கள் சொல்கிற வார்த்தைகளை பக்கத்தில் வச்சுக்கோ. இது ஆஃப்டர் ஆல் கேப்சியூல் ஃபார்மில் இருக்கக்கூடிய சம் கைண்ட் ஆஃப் அ விட்டமின், அவ்வளோதான். ஆனால் தினம் தினம் கேப்சியூல் ஃபார்மில் இருக்கக்கூடிய மருந்தையே சாப்பிட முடியுமா? நீங்கள் கேட்கலாம், யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா ரொட்டேரியன் டாக்டர் ஃப்ளோரா மேம்கிட்ட கேட்கலாம். அவங்க சொல்லுவாங்க, இல்லை, தட் இஸ் ஓன்லி அ சப்ளிமெண்ட். ஏன் சப்ளிமெண்ட் அப்படின்னா, உடம்பு சரியில்லாமல் போகும் பொழுது, பலவீனமாக போகும் பொழுது, உன்னால் உண்ட உணவை முழுவதுமாக ஜீரணித்து அசிமுலேட் பண்ண முடியாமல் போகும்போது யூ நீட் சம் கைண்ட் ஆஃப் அ சப்போர்ட். அதுக்கு தானே தவிர மற்றபடி ஒன்ஸ் யூ பிகம் ஹெல்த்தி, ஒழுங்காக காலையில் சாப்பிடு, மதியம் சாப்பிடு, மாலையில் சாப்பிடு, இரவில் சாப்பிடு, லெட் ஆல் தி ஆர்கன்ஸ் ஆஃப் யுவர் பாடி ஒர்க், டேக் வாட் இஸ் நெசசரி, reject what is unnecessary, and then let your strength improve and stamina improve. இதுதான் நார்மலான உடம்பு பண்ணுற ப்ராசஸ். அப்படின்னா நீங்களும் தான் பண்ணணும். ஒருத்தர் வந்தாங்க, பேசுகிறாங்க, எடுத்து வாயில் போட்டு முழுங்கி நடத்துகிறோம், எஸ் ஐ எம் சார்ஜ். அது எப்போ முடியாத பட்சத்தில், when you are very low, when you feel very low, யாராவது சொன்னால் கேட்கலாம். ஆனால் மற்றபடி எவ்ரிடே அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மெக்காவுனுடையதை நான் சொன்னேன். திஸ் இஸ் ஹவு நேச்சர் இஸ். Nature is the worst kind of teacher, but also the best teacher possible. என்ன ஒன்று அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்துட்டு டெஸ்ட் வைப்பாங்க. நேச்சர் டெஸ்ட் வச்சுட்டு அதுலேருந்து பாடம் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லு. எல்லா அடியும் அடித்து நிமிர முடியாமல் அவனை பண்ணதுக்கப்புறம் யூ வில் லேர்ன் எ வெரி வேல்யூபிள் லெசன் which will lessen your ignorance. அவ்வளோதான். அந்த ஓஎன்னும் இஎன்னும் எப்படி மாற்றிக்கணும்னு பாரு. Now coming back, இப்போ இது படித்தாச்சு இல்லையா? அப்போ everyone has got a potential of a leader in us. Okay, and how do you define a leader? நீ பார்க்கக்கூடிய நபர்களா? How do you define a hero? How do you define the heroic performance? நமக்கு பரவாயில்ல, நெகட்டிவ் ஹீரோஸ் ஆர் ஓகேன்னெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப வியர்டாக போயிடுச்சு நம்மளுடைய ஆட்டிடியூட். இப்போது அதான் ரொம்ப அழகாக சொன்னார். மாரல் சயின்ஸ்னு கிளாஸ் இருக்கும், அது முடிக்கும்போது அதில் டெஸ்ட் கிடையாது, அதுக்கு புக்கு கிடையாது. ஆனால் 4 வாரம் கழித்து அந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸில் வந்து பேசின ஹெச்எம் கேட்பார், நான் சொன்னேனே அந்த மாதிரி நடந்தியாடா அப்படின்னு கேட்பார். That shows the concern of the person, right? இப்போ மறுபடியும் வரலாம். How do you define a leader? எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுதான் ரோட்டரி is keen on bringing up all the leadership qualities in you. அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இஸ் கம்ப்ளீட்டாக
the training, unless you are satisfied, you will never take part in it. இதுதான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொன்னது. தோன்றில் புகழோடு தோன்றுக. தோற்றம் அப்படின்னு சொன்னால் பிறப்புன்னு அர்த்தம் கிடையாது. நாம் என்னமோ பிறக்கும்போது அம்மா வயிற்றுலேருந்தே புகழோடு அப்படிலாம் வள்ளுவர் அப்படிலாம் சொல்ல மாட்டார். அவருக்கு பிறப்புங்கிற வார்த்தையும் தெரியும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு அவரே தான் சொல்கிறாரு. அப்போ பிறப்புங்கிற வார்த்தை அவருக்கு தெரியும், தெரியாமல் தோற்றம்னு சொல்லலை. ஆனால் அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, உன்னை சான்றோன் ஆக்குறது அப்பாவுடைய வேலை. பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் உன்னை பெரிய ஆளாக மாற்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். இத்தனை பேர் முன்னால் வந்து நின்று நீ பேசணும் அப்படின்னாலோ, பாடணும் அப்படின்னாலோ, ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாலோ, எல்லாருடைய கைத்தட்டலையும் வாங்குகிற அளவுக்கு முயற்சி செஞ்சு பயிற்சி எடுத்து மகிழ்ச்சியோடு வந்து நீ நிற்ப. அப்படி வரும்போது தான் தோன்றில், அப்படி எல்லோரும் இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த நபர்கள் இருக்கக்கூடிய அவையில் தோன்றுவாயே ஆனால் தோன்றில் புகழோடு தோன்றுக. எப்படிப்பட்ட புகழ்? பயிற்சியினால் வரக்கூடிய அந்த புகழோடு தோன்றுக. அப்படி பயிற்சி எடுக்காம வந்து தோன்றலில் தோன்றாமை நன்று. அப்படி வந்து நிற்காதே அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, லீடர் ஆகணும்னா முதல்ல நமக்கு பயிற்சி வேணும், ரைட்? அப்படின்னா வாட் டூ தீஸ் லெட்டர்ஸ் ஸ்டாண்ட் ஃபார்னு இப்போ பார்ப்போம். ஓகே, வாட் டஸ் எல் ஸ்டாண்ட் ஃபார் யூ? ஒரு லீடர் அப்படின்னு அடுத்த நிமிஷம் லீடர் ஹேஸ் டு லீட் அப்படின்னு சொல்லிடும். ரொம்ப சுலபம். எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லீடிங். இல்லையா, லாயல்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். இல்லை எல், ஹீ ஷுட் லவ் எவ்ரிபடி, ஷீ ஷுட் லவ் எவ்ரி ஒன் அப்படின்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் அழகாக தான் இருக்குது. ஆனால் நான் ஒரு லீடராக இல்லாமல் டெஃபினட் ஆர்டிகிள் போட்டு தி லீடர் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். அப்படின்னா ஃபார் மீ எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கப்புள் ஆஃப் திங்ஸ். இந்த லாயல்ட்டியை கூட நகர்த்திடுவேன் நான், ஏன்னா இதெல்லாம் இருந்தால் இந்த லாயல்ட்டி வந்துடும். ஃபார் மீ அ லீடர் இஸ் அ கிரேட் லிசனர். எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லிசனிங். இல்லைன்னா ஆண்டவன் முன்னால் போய் எப்போ பார் இப்படியே புலம்பிட்டு இருப்போமா? என்றைக்காவது படைச்சவன் வந்து நம்மகிட்ட ஏதாவது சொல்லியிருக்கானா? ஒன்றும் சொன்னதில்லை. கோவிலுக்கு போனால் கிடைச்சிருக்க நன்றி சொல்ல மாட்டோம் நம்ம. எனக்கு இது கொடுக்கல, அது கொடுக்கல, அதோட அவங்களுக்கு கொடுத்துருக்கேன், இவங்களுக்கு கொடுத்துருக்கேன், எனக்கு கொடுக்கல. அத்தனையும் கேட்டுட்டு நிற்கக்கூடிய, பொறுமையாக கேட்டுட்டு இருக்கக்கூடியது. A patient listener, a proactive listener, a positive listener. சும்மா ஏதோ கற்று சொல்லுவாங்களே, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுறது, அப்படி அல்லவே இல்லை. அப்போது கிரேட் லீடர், அல்லது வேண்டாம் கிரேட்டை கூட எடுத்துடு, a leader is a listener, is a participating listener. தன்னந்தனியாக நான் மட்டும் இங்கே பேசிகிட்டு இருந்தேன்னா இதுக்கு கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ்னு எல்லாம் பேர் கிடையாது. அதனால் தான் LSRWவில் முதல்ல கொடுக்கக்கூடியது லிசனிங். மோஸ்ட் ஆஃப் us do not take it seriously at all because listening is different from hearing. என்ன பண்ணாங்க, காற்று அடிச்சுட்டே இருந்ததா, அப்புறம் வெளியில் somebody is working, அது டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கக்கூடாது அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஜன்னல் சாத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் ஐ குட் ஹியர் த விண்ட் கம்மிங். அப்போது என்ன பண்ணேன், அது ஐ கேன் ஹியர். இன்னும் சத்தம் கேட்குது, அது ஐ கேன் ஹியர். somebody will be doing கிளிக் கிளிக்னு ஏதாவது பேனா பண்ணேன்னா அது ஹியரிங், ரைட்? நான் ஏதாவது காஃப் வந்து திரும்பினேன்னா அது ஹியரிங். எல்லாமே ஹியரிங் தான். பட் லிசனிங் இஸ் சம்திங் டோட்டலி டிஃப்ரெண்ட். இன் லிசனிங் யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் ரெக்கக்னைஸ் த வாய்ஸ். த மெசேஜ் வேண்டாம், லாங்குவேஜ் ரெக்கக்னைஸ் பண்ணணும், என்ன மொழின்னு புரியணும், அப்புறம் மெசேஜ் புரியணும், அதை ரிசீவ் பண்ணணும். அதை ரிசீவ் பண்ணி மறுபடியும் இது எனக்கு வேணுமா வேண்டாமான்னு ஒரு தடவை கூட ரிவ்யூ பண்ணணும். அதற்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் ரீப்ளே பண்ணணும். ரீப்ளே பண்ணி இது அத்தனையும் ஒரு செகண்டுக்குள்ளே முடியும். ஒரு நிமிஷத்தில் 650 வேர்ட்ஸ் கேன் பி டவுன்லோடட் இன் லிசனிங். ஹியரிங் இல்லை, அது இட்ஸ் அ பார்ட் தான். ஆனால் பேசுறது இருக்குல்ல, ஃபாஸ்டஸ்ட் ஸ்பீக்கர் ஆனாலும் 250 வேர்ட்ஸுக்கு மேலே முடியாது. ஸ்லோவஸ்ட் லிசனர் ஆனாலும் 650 வேர்ட்ஸ் லிசன் பண்ண முடியும். அப்போ எதுக்கு ரெண்டு காது ஃபுல்லாக உள்ள வாங்குறதுக்காக? அப்போது லீடர் இஸ் அ லிசனர். லிசனர் நாட் தி வாய்ஸ் அலோன். சொல்கிறத மட்டும் கேட்குற ஆள் இல்லை. அப்படி யாராவது லீடர் ஆகணும்னா புரிஞ்சுக்கோ, எங்கிட்ட வந்து உங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்லு, அப்புறம் நான் சொல்லுவேன். இல்லைப்பா, பாரதியார் சொல்ல மாதிரி குறிப்பு உணர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன குறிப்பு உணர்? முகம் பார்த்து கண்டுபிடி, உடல் மொழி பார்த்து கண்டுபிடி. பிகாஸ் யூ கேன் லிசன் வித் யோர் ஐஸ் ஆல்சோ. நீ கேட்கலாம், மேம் லிசனிங் வித் ஐஸ் என்ன சொல்கிறீங்க? எஸ், யூ கேன் லிசன் வித் யோர் ஐஸ். நீ வாயை திறந்து வார்த்தைகளை பேசாட்டா கூட உன் மௌனத்தை கூட யாரால் புரிஞ்சுக்கொள்ள முடியுமோ, உன்னுடைய உடல் மொழியை புரிஞ்சுக்கொள்ள முடியுமோ, உன்னுடைய சிரிப்பை புரிஞ்சுக்கொள்ள முடியுமோ, உன் புருவ நெருப்பை புரிஞ்சுக்கொள்ள முடியுமோ, தட் பர்சன் பிகம்ஸ் அ லீடர் பிகாஸ் ஹீ லிசன்ஸ் டு தி அன்செட் அண்ட் தி செட். சொன்னதையும் கேட்குறாரு, சொல்லாததையும் கேட்குறாரு. என்ன சொல்ல நினைக்கணும்னு சொல்ல வார்த்தைகள் இல்லையோ அதையும் கேட்குறவன் தான் லீடராக முடியும். மற்றபடி மாலை மரியாதைகள் யாரையும் தலைவன் ஆக்காது. தலைவன் ஆகணும் அப்படின்னா செதுக்கணும். எதெல்லாம் நீ இல்லையோ அதெல்லாம் செதுக்கணும். சுயநலத்தை விடணும். யூ ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் மீ அப்படின்னு சொல்லி முதல்ல வரணும். அப்போ யூ ஆர் அ லிசனர். இந்த லிசனுக்கு அப்புறம் இன்னொரு குவாலிட்டியும் ஒரு லீடருக்கு இருக்குது.
You know what it is? He is a learner. Constant learner. நான் சொல்லக்கூடியது உன்னுடைய ஸ்டடி ஹேபிட்ஸ் அல்ல. He reads human beings as if they were books. மனிதர்கள் எல்லாம் புத்தகங்கள் மாதிரி படிக்கக்கூடிய ஆள். அதனால தான் குறிப்பு உணர்ன்னு பாரதியார் சொல்லுது. He is a learner. எதெல்லாம் தப்பா படிச்சோமோ அதை ரேப்பிடா அன்லேர்ன் பண்ணி புதிதாக 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 எப்பொழுதும் காதையும் கண்ணையும் திறந்து வச்சுக்கிட்டு இன்ஃபர்மேஷன் எங்கிருந்து கிடைச்சாலும் அதை விஸ்டமாக மாற்றி நாலேஜை விஸ்டமாக மாத்திர லேர்னர். சரி, லிசனர் ஆச்சு, லேர்னரும் ஆச்சு. இதுக்கப்புறம் இன்னும் ஒன்று இருக்குது. லீடர் இஸ் அ லோனர். எத்தனை பெரிய லீடர் ஆனாலும் யூ வில் ஹாவ் டு காம்ப்ரமைஸ் அல்லது ஆக்செப்ட் யோர் சாலிட்யூட். மேலே போக 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 தனிமை என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறும். என்ன காரணம்? உன்னையோ உன் குடும்பத்தையோ எதுவும் கிடையாது உனக்கு. உன்னை பொறுத்த வரைக்கும் அந்த லோனர், யூ ஆர் டெஸ்டின்ட் டு பி அ லோன். அங்கே அலோனாக இருக்கிறது எதுக்காக அப்படின்னு சொன்னால், டு ஹாவ் கிளாரிட்டி ஆஃப் தாட். நம்ம சொல்லுவோம்ல, இந்த பூனை மதில் மேலே உட்காந்துருக்கு, இங்கே குதிக்குமா அங்கே குதிக்குமான்னு கிடையாது. பூனையாக இருந்த அனுபவமே இல்லாதனால வி பாஸ் வேர்டிக்ட் ஆன் தி பிஹேவியர் ஆஃப் அ கேட். நமக்கு தெரியாது, நம்ம பூனையாக இருந்தது இல்லையே. ஆனால் அங்கே உட்காந்தா மட்டும்தான் யூ ஆர் சேஃப். அங்கே உட்காந்து பார்த்தா மட்டும்தான் விச் இஸ் அ சேஃபர் பிளேஸ் ஃபார் மீ டு லேண்ட் அப்படின்னு தெரியும். பிகாஸ் லைக் அ டாக், அ கேட் வில் நாட் பிஃப்ரெண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ஈஸிலி. மனிதர்கள் பின்னாலெல்லாம் பூனைக்குட்டி ஓடி வராது. ஆனால் நாய்க்குட்டி, எங்கே உனக்கு தெரியாத நாய்க்குட்டியாக இருந்தால் கூட உன்னை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் கண்ணை பார்த்துட்டு உன் பின்னால் வரும். பூனை எப்பொழுதுமே அந்த அலர்ட்டான ஸ்டாண்டில் நிற்கும். அதனால் இட் வில் பி ஆன் அ வேண்டேஜ் பாயிண்ட் ஸோ தட் அங்கிருந்து பார்த்தா தெரியும். இதே தான் ஒரு லீடருடையது. யூ வில் பி அ லிசனர், யூ வில் பி அ லேர்னர் அண்ட் யூ வில் பி அ லோனர். அது என்னோடதை பொறுத்த வரைக்கும் ஒரு லீடருக்கு. இ அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா LE. How many of you have anything for E? ரெண்டு வர போது வர ஸ்பெல்லிங்கில். What do you have? Any suggestions for E? Should be energetic, should be enthusiastic, should be encouraging, right? I think a leader is E for evolution, an evolving person. நேற்றைக்கும் இன்றைக்கும் கண்டிப்பாக வளர்ச்சி கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு நபர் தலைவன். நேற்று பார்த்த காட்சிகள் அல்ல இன்னைக்கு, இன்னைக்கு பார்க்கக்கூடிய காட்சிகள் அல்ல நாளைக்கு. அப்போ he is always aware, situationally aware. சுற்றியில் இருக்கக்கூடியது அத்தனையும் புரிந்து கொண்டு புரிந்து கொண்டு புரிந்து கொண்டு மாற்றங்களை கொண்டு வருவோம். நம்ம 75 ஆண்டுகள்னு இப்போ சொல்கிறோம் தானே. நம்ம சுதந்திரம் கிடைச்சி வந்த போது கையில் என்ன இருந்தது? சாப்பாடும் கிடையாது. நம்மளை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம கையில் ஆயுதங்களும் கிடையாது. வில் டியூரண்ட் அப்படிங்கிற ஹிஸ்டாரியன் தான் ரொம்ப அழகாக இந்தியாவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பார். என்ன தெரியுமா? இந்தியா, யூ மே பி அ பீஸ் லவர், be a peace lover but keep your powder dry அப்படின்னு சொல்லுவார். what do you mean by powder? gun powder. keep your gun powder dry. எல்லோரும் நல்லவர்கள், எல்லோரும் என் கூட இருப்பார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறதுனால எல்லாருக்கும் என்ன பிடிக்குமா? எனக்கு எல்லாரையும் பிடிக்கிறது என்னுடைய பலவீனம். அது புரிந்து கொள்றதுக்கு இந்தியாவுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அப்புறம்தான் நியூக்ளியர் பவர் அப்படின்னு இந்தியா, புத்தா லாஃப்ட், இதெல்லாம் நீ ஹிஸ்ட்ரியில் படிக்க வேண்டியது. இனி எத்தனை காலத்துக்கு நீ வாரன் ஹேஸ்டிங்ஸையும் ராபர்ட் கிளைவையும் படிப்பியோ எனக்கு தெரியாது. இன்னொன்று, ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அண்ட் மேட்ச் த ஃபாலோயிங். அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. எதை எழுதினாலும் இருக்கவே இருக்குது. அசோகான்னு சொன்னாலும் அதே தான், அக்பர்னு சொன்னாலும் அதுவே தான். எப்படியும் ஒரு பாண்டை கிளியர் பண்ணணும், ஒரு 4 மரத்தை நடணும். திட் இஸ் நோ மீன் ஜாப். ஏன்னா குளங்கள் இல்லாமல் போகும்போது என்ன ஆகும்னு ஹிஸ்ட்ரி சொல்ல வேண்டாம், இப்போ இருக்கிற ரியாலிட்டி சொல்லுது. மரங்கள் இல்லாமல் போனால் என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு சொல்லுது. யூ ஹாவ் 21st century vehicles பட் யூ ஹாவ், உங்களுடைய ரோட்ஸை பார்க்கும்போது 21st centuryக்கு ரோடு வந்துருச்சா அப்படின்னு நமக்கு இன்னும் தெரியல. அங்கேயும் இங்கேயும் பாட்ஹோல்ஸ் இருக்குது. ஸோ ஆல் தோஸ் மென் were very very wise. அப்போ E for a leader is an evolving leader, not a static leader. ஸ்டாட்டிக்காக இருக்குது, அப்படி எந்த அசைவும் இல்லை இருக்கிறதுக்கு நம்ம தப்பாக வேற புரிஞ்சுக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? டு ஸ்டே ஸ்டாட்டிக் இஸ் டு பி சாட்டிஸ்ஃபைடுன்னு நினச்சிக்கிறோம். சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட், பீயிங் ஸ்டாக்னன்ட் இஸ் டிஃப்ரெண்ட். தேங்கி இருப்பது வேறு, திருப்தி அடைவது வேறு. திருப்தி அடைவதுங்கிறது வளர்கிற ஒரு ப்ராசஸ், தேங்கி நிற்கிறது அப்படிங்கிறது டிஸ்இன்டகிரேட் பண்ணுற ப்ராசஸ். அப்போ E is for evolution. நான் என்னுடைய லீடரை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய லீடர் இதுக்குள்ளே இருந்தால் தேங்க்யூ, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இருப்பாங்கங்கிற நம்பிக்கையில் தானே பேச முடியும் நான். சரி, LEA. குழந்தைங்க என்ன பண்ணலாம்? ஹே அஃபெக்ஷன் அடுத்த நிமிஷம். அப்புறம் அட்மிரபிள்னு சொல்லலாம். சரி, A for சொல்லு. A for அட்ஜஸ்டா? மேம் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுங்க. கண்டிப்பாக இல்லை, லீடராவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா? அது லீடர் இஸ் ஒன் ஹூ அகாமடேட்ஸ் பட் டசன்ட் அட்ஜஸ்ட்.
அக்காமடேட் பண்ணிக்கிறது வேறு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது வேறு. வா நீயும் வா, உன் கூட இருக்கேன் அப்படின்னு. ஆனால் நீ வந்து இருந்தால் எனக்கு இடம் பத்தாமல் மூச்சு முட்டும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. நீயும் வா, பிகாஸ் ஐ ஹாவ் ஸ்பேஸ் ஃபார் யூ. தட் இஸ் அக்காமடேட்டிங், நாட் அட்ஜஸ்டிங். ஃபார் மீ A இஸ் ஃபார் அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி. நான் பேசுகிற பேச்சுக்கும் என்னுடைய சிந்தனைக்கும் செயலுக்கும் நான் தான் பொறுப்பு அப்படின்னு பொறுப்பு எடுக்க தெரியாத நபர்கள் தலைவர்களாக முடியாது. ஏதாவது ஒரு தவறு நடக்குமே ஆனால் அடுத்த நிமிடம் அவர்களால் தான் நடந்தது, அவர்களால் நடந்தது, இவங்க வரல, இவங்க இது கொண்டு வந்து கொடுக்கல, அது எங்கே கொடுக்கல. நோ, குடும்ப தலைவன்லேருந்து ஆரம்பிச்சு a leader need not be the leader of a country, even your father, யாராக இருந்தாலும் மதர். ஏன் நீ கிளாஸ் லீடர்லேருந்து கிளாஸ் கத்திட்டே இருக்கு, அடுத்த நிமிஷம் ஹெச்எம் வராங்க வந்து கேட்குறாங்க வாட் யூ ஆர் பிரிங்கிங் டவுன் த ரூஃப் அப்படின்னு கத்தும்பொழுது, மேம் நான் சொன்ன யாருமே கேட்கல மேம், நான் போர்டில் பேர் எழுதினா கூட யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க மேம் அப்படின்னு புலம்புறதுக்கெல்லாம் லீடர் முடியாது. இட் ஜஸ்ட் மீன்ஸ் தட் யூ டு நாட் ஹேவ் தி கெப்பாசிட்டி டு கண்ட்ரோல் அண்ட் மேக் யுவர் கிளாஸ் கீப் குவைட். அவ்வளோதான். பெஸ்ட் திங் இஸ் கம் அவுட் ஆஃப் த போஸ்ட். சொல்கிறது அவ்வளோ சுலபமா இல்லை. திங்கர். எல்லாரையும் பார்த்து கத்தவே சொல்லலை, கீப் குவைட் அப்படின்னு கத்துனாலே யூ ஆர் நாட் குவைட்னு அர்த்தம். காதில் போய் கீப் குவைட் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. யூ ஹாவ் டு ஹாவ் தி வே. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, யூ ஆர் பீப்புள் லிசன் டு த அன்செட் வேர்ட்ஸ். நீ சொன்ன வார்த்தை சொல்லாத வார்த்தை அத்தனையும் மக்களை கட்டி போட வைக்குமே. ஆனால் யூ ஆர் அன் அக்கௌண்டபிள் பர்சன். எனிபடி ஹூ டேக்ஸ் அப், நீ உன்னுடைய குரூப் லீடராக இல்லை கிளாஸ் லீடராக டீம் லீடராக நாளைக்கு ஃப்யூச்சரில் ப்ரொஃபஷன் போய் ஐடியில் ஏதாவது ஒரு பெரிய லீடர்ஷிப்புக்கு வந்தாலும் ரிமெம்பர், ஓனர்ஷிப் வேணும். எஸ் ஐ எம் சாரி, ஐ வென்ட் ராங் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே யூ செட் ரைட் எவ்ரி திங். அதற்கப்புறம் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். அதற்கப்புறம் வந்து வை டிட் திஸ் ஹேப்பன். அங்கேயே இல்லை, உன்னை குற்றம் சொல்கிறவங்க முன்னாலே இதனால் தான் ஆச்சு இதனால் தான் ஆச்சுன்னு பாசிங் த பார்சல் கிடையாது. அப்போ லீடர் இஸ் அன் அக்கௌண்டபிள் இண்டிவிஜுவல். LEAD. டிசிப்ளின் சொல்லிடலாமா? அடுத்த நிமிஷம் ஓடிடுவோம். நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை கொண்டு வந்து ஒரு லீடரை உருவாக்கிடலாம். ரைட்? அது ஒன்றே ஒன்று தான். இட் ஷோஸ் ஹவு புவர் வி ஆர் வித் அவர் vocabulary அண்ட் வாட் புவர் பெர்செப்ஷன் வி ஹேவ் அபவுட் அ லீடர். லிசன் பண்ணி லேர்ன் பண்ணி லோனராக இருக்க தெரிஞ்சு இவால்விங் ஆன பர்சனாக அக்கௌண்டபிளாக இருக்கிறதே பெரிய டிசிப்ளின். அதுக்கு தனியாக வேற எல்லாம் டிசிப்ளின் வேண்டாம். ஸோ D இஸ் ஃபார் diligent, D இஸ் ஃபார் டிசிப்ளின், D இஸ் ஃபார் டியூட்டி கான்ஷியஸ்லாம் போடவே போடாதீங்க. இல்லை நீ போடலாம், பிகாஸ் யூ மே கிரியேட் அ லீடர். ஃபார் மீ இட் இஸ் த டெஃபினட் ஆர்டிகல் லீடர். ஃபார் மீ D இஸ் ஃபார் டேரிங். ஐ டேர். அந்த புக் எங்கேயாவது பார்த்த ஞாபகம் இருக்கா? ரைட்? யூ கோ சர்ச் இன் யுவர் லைப்ரரி. You go search in your library. The woman played the role of a governor, right, who was also a great sports champion and a police official, right? When she comes and stands before you, you will not look at her as a she. You will look at her as a person. அதுதான் இந்த யாதுமானவளுடைய பெரிய விஷயம். வந்து நீ நிற்கும் பொழுது உன்னுடைய உடையோ உன்னுடைய உருவமோ உன்னுடைய பேரோ nothing should disturb the perception of the person who is looking at you. வந்து பார்க்குறவங்க உன்னுடைய உடையையோ உன்னுடைய குரலையோ உன்னுடைய முகத்தையோ உன்னுடைய பேரையோ பேராமீட்டரா பயன்படுத்தக்கூடாது. let them not measure you with that parameter. நீ என்ன பேசுகிற, யாருக்காக நிற்கிற, வாட் இஸ் யுவர் ஐடியா, வாட் இஸ் யுவர் அப்ஜெக்டிவ், அதில் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. ரைட்? நீ கேட்குற, தேடி போகிற, இது அசைன்மெண்ட்டாக எடு. whom do I refer? ஏன் இந்த டேருங்கிற வார்த்தை எடுக்கிறேன்? because she wrote a book, I dare. ரைட்? அது மட்டும் இல்லை, டெல்லியில் எந்த இடத்துல எல்லாம் வேண்டாமல் சும்மா நோ பார்க்கிங்லெல்லாம் வண்டி நின்றுச்சோ அதெல்லாம் அப்படியே கிரேன் வச்சு, நான் ஹவ் given you the hint also. ரைட்? அதை விட prison அவங்க கிட்ட கொடுக்கும்போது பார்க்கலாம் இந்த உமனால் இதை ரன் பண்ண முடியுமா அப்படின்னு. இந்தியாவுடைய மோஸ்ட் சேலஞ்சிங் பிரிசனில் இருக்கக்கூடிய பிரிசனர்ஸ் எல்லாம் சொன்ன பேச்சு கேட்க வைத்த ஒரு பெண்மணி. அவங்க தான் ஐ டேர். கிரண் பேடி. நான் நீ போய் பார்க்கலன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயத்துலேயே நானே சொல்லிடுறேன். நாட் பிகாஸ் ஐ வாண்ட் டு டெல். ஐ ஹாவ் அ டவுட் இஃப் யூ டு நாட் கோ இன் சர்ச் யூ ஆர் கோயிங் டு மிஸ் அ கிரேட் பர்சனாலிட்டி. டேரிங். டேரிங் இஸ் நாட் கரேஜ் அலோன். Daring is not bravery alone. Daring is a curiosity to know what is hidden from my sight. இதை செய்தால் என்ன? When the whole world says why, a daring person asks why not. அவங்க கேட்குறதே வேறு விதமாக இருக்கும், அந்த கேள்வியே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே ஒரு ஆப்பிள் கீழே வந்து விழுந்த அடுத்த நிமிடம் நியூட்டன் ஃபவுண்ட் அவுட் கிராவிட்டி. விழுந்தது ஆப்பிளானு உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது.
ரைட்? சொல்கிறாங்க, நாமளும் நம்புவோம். ஆப்பிள்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க, ஒரு பம்கின் விழுந்தால் போயிருப்போம். அதனால் ஒரு ஆப்பிள் எப்படி நம்ம மாத்திரம் பாரு, நம்ம நேரட்டிவே மாறுது பாரு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஓ, ஆப்பிள் கீழே விழுந்த உடனே ஒரு கிராவிடேஷனல் புல். கம் ஆன், இட்ஸ் ஜஸ்ட் நாட் an apple that falls down. Anything that is thrown up falls down, including our own sweet self. அப்படியா கேட்டிருப்பாரு? டேரிங் மட்டும் அல்ல, a leader is a divergent thinker, out of the box think பண்ணக்கூடியது. அப்போ he did not ask why an apple falls down, he asked what pulls an apple down. அப்பத்தான் கிராவிடேஷன் பற்றி வரும். அப்போ என்ன பண்ணலாம்? மாற்றி யோசி அப்படின்னு சொல்லக்கூடியது சும்மா கேம்ஸுக்கு அல்ல. So what pulls an apple down? Even if a stone had fallen down, he should have asked the same question. What pulls down a stone? What pulls down this? அப்போ it's not why an apple falls down. கேளுடா கண்ணம்மா, நீ எழுந்திரிச்சு கேளு. ஃபிசிக்ஸில் அப்படி வரும்பொழுது have the courage to get up and ask. I don't understand. Had I been in that position, I would not have asked why an apple falls down. I would have asked what pulls an apple down. Then we would have realized that there is something called gravitation. அதுதான் யாதுமானவர்களானது. எல்லாரும் கேட்காத கேள்விகளை கேட்கக்கூடியது. யூ காட் இன்னும் எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு 1 கோடி கேள்வி கேட்டாலும் இன்னும் கோடிக்கணக்கான கேள்விகள் மிச்சம் இருக்கும். unasked questions waiting for you to ask so that an answer will come. அப்போ a day stands for daring and divergent. உங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கிறது convergent thinking. என்ன 2 மார்க்ஸ்க்கு எப்படி ஆன்சர் எழுதுறது, 4 மார்க்ஸ்க்கு எப்படி ஆன்சர், பேராகிராஃப் எப்படி எழுதுறது, எஸ்ஏ எப்படி எழுதுறது, மல்டிபிள் சாய்ஸில் எப்படி எழுதுறது. மல்டிபிள் சாய்ஸில் எப்படி ஆனாலும் நமக்கு தெரியும். என்ன அப்படின்னா, அப்படி கண்ணை மூடிட்டு, நான் உங்களை வந்து பண்ண சொல்லலை, பண்ணுவீங்கன்னு சொல்கிறேன். ரைட்? தீஸ் டூ ஆர் டிஃப்ரெண்ட். அப்படி பண்ணிவிட்டு மேம் அன்றைக்கி வந்து சொன்னாங்க எங்களை அப்படி பண்ண சொல்லின்னு சொல்லக்கூடாது. இஃப் யூ ஆர் ஸ்லீப்பிங் ப்ளீஸ் கண்டினியூ யுவர் ஸ்லீப். இஃப் யூ ஆர் அவேக் பி அவேக். ஓகே? அப்படி தொட்டு கண்ணு பண்ணி ஏன்னா எல்லாம் ஏவே அடிச்சு விட்டுலாம், பீனா எல்லாம் பி அடிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொன்னால் எப்படி ஆனாலும் அந்த காம்பினேஷன் படி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஏவே டிக் பண்ணாலும் 10ல் ஒரு 3 ஏ தான் இருந்தாகணும், வேறு வழி இல்லை. கொஷின் பேப்பர் அப்படி தான் செட் பண்ணுறது. அதை பற்றி நான் சொல்லவே இல்லை. A divergent thinker is asking why not. A divergent thinker looks at the solution for a problem. அதனால்தான் when you go for group discussion, எங்கேயாவது நாளைக்கு வேலைக்கு போவே இல்லையா, அங்கே போகும்போது உங்கள் அத்தனை பேரையும் யாதுமானவர்களாக, எல்லாம் தெரிந்தவர்களாக, திறமைகள் உள்ள நபர்களாக பார்க்குறவங்க ஒரு குரூப் டிஸ்கஷன் கேட்பாங்க. அந்த குரூப் டிஸ்கஷனில் அவங்க பார்க்குறது என்னென்னா, do you have the problem solving skill? பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி உனக்கு இருக்கிறதா? பிகாஸ் நம்ம எல்லாம் பழகிட்டோம். என்ன, எப்போ பார் புலம்பிகிட்டே இருக்கிறது, எப்போ பார் புகார் சொல்லிகிட்டே இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் ஐயா அப்படின்னு இருக்கிறது, இதுவே நமக்கு பழகிடுச்சு. தோலை ஸ்கொயர் அப் பண்ணி முகத்தை நிமிந்து பாரதி இந்த முகத்தை சொல்லவே இல்லை. இப்படிப்பட்ட முகத்தை அவர் போப்போன்னே சொல்கிறாரு. ஒளி இழந்த கண்ணினாய் போப்போன்னு சொல்கிறார். ஒளி படைத்த கண் தான் வரணும்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன பண்ணுறேன்? டைவர்ஜென்ட் திங்கிங். 10 சொல்யூஷன் கண்டுபிடிடா. எத்தனையோ ஆப்டிடியூட் டெஸ்ட் கொடுத்து ப்ராப்ளம் சால்விங் அப்போல்லாம் வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஒரு சம்மு கொடுத்துட்டு நீ 10 சம்முக்கும் பாதி பதில் எழுதுனேன்னு ஒன்று செலக்ட் ஆக மாட்டாங்க. ஆனால் ஒரு சம்மை 10 விதமாக சால்வ் பண்ண நீ முயற்சி பண்ணேன்னு வை. தட் இஸ் இட். தெர் இஸ் ஒன் ப்ராப்ளம். ஹவு மெனி ஆஃப் அஸ் சால்வ் இன் அ டிஃப்ரெண்ட் வே. கேட்கலாம், ஐயோ மேம் அப்படின்னு. அதுதான் உண்மை. அதற்காகத்தான் உன்னுடைய சிலபஸை மாற்றிட்டே இருக்கோம். நாங்கள் படித்த சிலபஸ் போதும்னா அது எங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போதும். 1950s பிறந்தவங்களுக்கு அது போதும். 1922 உட்காந்து 2022 உட்காந்துருக்கிற உங்களுக்கு சிலபஸ் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்போம். மொபைல் மட்டும் இல்லை, சிலபஸ் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்போம். அடுத்தது. ஐயோ, இந்த காலத்து குழந்தைங்க எவ்வளோ படிக்கிறாங்க. ஏன்னா அவங்க இந்த காலத்து குழந்தைங்க, இந்த காலத்து பிரச்சனை தீர்க்க இந்த அளவு படிக்கணும். எங்கள் காலத்தில் எங்கள் பிரச்சனை தீர்க்க அது போதும். அப்போது டைவர்ஜென்ட் திங்கிங் அண்ட் டேரிங், கம் லெட் அஸ் டூ இட் அப்படின்னு சொல்லக்கூடிய டூயர் இஸ் வாட் ஹூம் வி நீட். LEAD ஆச்சு. அடுத்து மறுபடியும் வருது. இதுக்கு நீ யாரை கொடுத்தாலும் சரி, ஐ புட் எம்பத்தி. யூ நோ வாட் இஸ் எம்பத்தி? இட்ஸ் நாட் சிம்பத்தி. ஐயோ பாவம் அப்படிங்கிறதால நான் சொல்லுவேன். எம்பத்தி இஸ் டிஃப்ரெண்ட். சிம்பத்தி ஆல்வேஸ் யூ ஆஃபர் இட் டு சம்படி லோயர் தேன் யூ. உன்னோட கீழே இருக்கிறவங்களுக்கு சிம்பத்தி கொடுப்பேன். எம்பத்தி என்ன நினைப்ப தெரியுமா? அந்த இடத்துல நான் நின்னேன்னா எப்படி இருக்கும்? ஹேட் ஐ பீன் இன் தட் ஷூ எப்படி இருக்கும்? அவன் செஞ்சது தப்புன்னு சொல்கிறேன்ல, அதே ப்ரெடிகமெண்ட்டில் என்ன போட்டிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? ஐயோ, அவ்வளோ பசி வந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்? அவ்வளோ தாய் தகப்பன் கூட இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? அப்படின்னு வரும்பொழுது நீ என்னன்னு பார்க்குற? எம்பத்தி. இந்த எம்பத்தி இல்லைன்னா யூ கேன் நெவர் பிகம் அ லீடர். இங்கே பக்கத்தில் கொஞ்சம் நகர்ந்து வந்தீங்கன்னா விருதுநகர், ரைட்? ஒரு கர்ம வீரரை பெருசாக கொண்டாடுறோம். அவரெல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோமான்னு கூட எனக்கு தெரியல. வி ஆர் டூயிங் அ கிரேட் கிரைம்.
காமராஜர் அவங்க கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் போது மோஸ்ட் எம்பத்தட்டிக் ஹியூமன் பீயிங் அவர் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த மேடையோ இந்த மைக்கோ என் பின்னால் இருக்க 4 டிகிரியோ எனக்கு கிடைச்சிருக்காது. We were all from very ordinary family. உங்களை மாதிரி ஒரு குழந்தை 2 குழந்தை கிடையாது. வீட்டில் எப்படி 3-4 குழந்தைங்க இருப்பாங்க. We have to share everything with all our siblings. அப்படி இருந்த போது ஒரு யூனிஃபார்ம் அப்படின்னு கொண்டு வந்தது காமராஜர். ஏன் தேங்க்ஸ் சொல்லணும் தெரியுமா? வெல் ஆஃப் சில்ட்ரன் நல்லா பட்டு கட்டிட்டு வந்து பக்கத்தில் உட்காருவாங்க. அவங்கள பார்த்தே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் போயிடுவோம். அப்போது எங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது, தாழ்வு மனப்பாய்மை வந்துடக்கூடாதுன்னு யூனிஃபார்ம். யூ மே பிலாங் டு அ கரோட்பதி ஃபேமிலி ஆனாலும் சரி, இல்லை காசே இல்லாத வேஜ் லேபரர் குழந்தையானாலும் சரி, எல்லாம் ஒரே மாதிரி தான்ப்பா. கல்வின்னு கிடைச்சதுன்னா ஸ்டேட்டஸ் இஸ் ஈக்குவல். இது பாரதி சொன்னது. எல்லோரும் ஓர் எடை, எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் நிலை, எல்லோரும் இந்நாட்டு மக்கள்னா இப்போவே அந்த பேரிட்டி வரணும். அதுக்கும் அடுத்தது சோறு இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு வராதவங்க உண்டு. உங்களுக்கு அது தெரியாது. பசினா என்னன்னு தெரியாது. பசிக்கிறதுக்கு முன்னாலே சாப்பாடை கொடுத்துருந்தால தான் ருசினாலும் என்னென்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. யூஆர் ஆல் இந்த ஓவர் ஃபெட் கேட்டகரிக்குள்ளே போயிடுறீங்க. அண்டர் ஃபெட்னு ஒரு கேட்டகரி உண்டு. ஆல்வேஸ் ஹங்கர். கண்ணு ஏன் பளபளான்னு இருக்குன்னா பசியிலே பளபளான்னு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய குழந்தைங்க பள்ளிக்கூடம் வருது, சாப்பாட்டுக்காக பள்ளிக்கூடத்துக்கு வர குழந்தைங்க உண்டு. நூன் மீல் ஸ்கீம்ங்கிற என்ன ஒரு ஐடியா. அப்போது எம்பத்தட்டிக். ஐயோ இந்த குழந்தைக்கு சாப்பாடு இல்லைன்னா அது கிளாஸில் உட்காந்து என்ன கவனிக்கும்? ஏன்னா ஐ யூஸ் டு ஆஸ்க் என் குழந்தைங்க, என்னோட ஐ எம் டாக்கிங் அபவுட் மை ஸ்டூடெண்ட்ஸ் இன் காலேஜ் லெவல். கிளாஸில் வந்து உட்காரும்போது நான் அந்த பையன் ஏதாவது முகத்தை பார்த்தா தெரியும், நமக்கு வாடி கிடக்கும். வீட்டில் என்ன திட்டு கிடச்சதோ தெரியாது, என்ன கோவப்பட்டாங்களோ தெரியாது. சாப்பிட்டியாடா அதுதான் முதல் கேள்வியாக இருக்கும். பிகாஸ் எங்கள் தலைமுறையாக அப்படி கேட்க வச்சாங்க. சாப்பிட்டியா அப்படின்னு சாப்பிட்டியாடா அப்படின்னு அடுத்த நிமிஷம் அழக்கூடிய பாய்ஸ் உண்டு. அம்மா சமைக்கலையா கண்ணா, வா போகலாம் கேன்டீனுக்கு அப்படின்னா, இல்லை மிஸ் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை, அப்பா ஆல்கஹாலிக், அப்பா தண்ணி அடிச்சுட்டு வந்து அம்மா ரொம்ப கோவப்படுறாரு, அம்மா கிளம்பும் போதெல்லாம் சொல்கிறாங்க நீ திரும்பி வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது மிஸ்ன்னு அழக்கூடிய குழந்தைங்கள நான் பார்த்துருக்கேன். அப்போ லீடர் இஸ் ஒன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த பெயின் ஆஃப் another person. நமக்கு தெரியாதுடா. பிகாஸ் we have not experienced, we think nobody suffers that way. உனக்கும் எனக்கும் அந்த அனுபவம் இல்லாததுனால அப்படிப்பட்ட அனுபவங்களே உலகத்தில் இல்லைன்னு நினைக்கிறோம். அப்படி நினச்சா தலைவனாகிற தகுதி நமக்கு கிடையாது. அந்த பீடத்தில் கொண்டு போய் யாரும் உட்கார வைக்க மாட்டாங்க. யூ வில் நாட் பி ஏர் ட்ராப்ட் ஆன் த த்ரோன். அப்படி ஏர் ட்ராப் பண்ணால் யூ வில் பி த்ரோன், THROWN. அங்கேருந்து தூக்கி வீசிடுவாங்க. ரொம்ப நாள் உட்கார முடியாது உன்னால். அங்கே உட்காரணும்னா தகுதியை வளர்த்துக்கணும். அப்போ E for empathy, understanding the pain and anguish of another person who does not speak out. Another சொல்வோம், a leader becomes a voice of the voiceless. The leader becomes a voice of the voiceless also. அப்படிப்பட்ட நபராக வரும்போது தான். அப்புறம் ஆர் அப்படின்னு சொன்னால் நான் தான் ரெஸ்பான்சிபிள் சொல்லியாச்சு. அது நீ சொல்லாத. அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லியாச்சு. நீ ரெஸ்பான்சிவ். எனக்கு என்னுடைய ஆர் இஸ் ஃபார் ரெடி. ஆல்வேஸ் ரெடி. எப்பொழுதும் யார் கூப்பிட்டாலும் எந்த நேரமானாலும் ஐயோ அப்படின்னு அந்த குழந்தை அடுத்த நிமிஷம் புரியணும். இல்லைன்னா தேர்காலில் மன்னுடைய மகன் இறந்து போக, தேரில் அடிபட்டு மகன் இறந்து போக, அந்த பெரிய அந்த அரண்மனையின் வாயில் இருக்கக்கூடிய மணியை அடிக்கக்கூடிய அந்த மாடு பசு, அதனுடைய அந்த ஒலி கேட்டு இந்த மணி இந்த சாம்ராஜ்யத்தில் யாருமே அடித்தது இல்லையே, நியாயம் தவறி போனதே கிடையாது. there has been justice always, but somebody rings a bell which is exclusively to draw the attention of the king towards injustice. ஏதோ தப்பு நடந்தால் மட்டும்தானே அதை அடிப்பாங்க. இந்த மணி யார் அடித்தது அப்படின்னா, இதே தமிழ்நாட்டில் வந்து அடித்ததை ஒரு பசுவாக அடிக்க உன்னுடைய மகன் the prince, crown prince, when he was driving his chariot, it was my calf on which it got run over. My calf got run over. அது மேலே அடித்து தூக்கிட்டு போயிடுச்சு, என்னுடைய கன்றுக்குட்டி அங்கே இறந்து போயிருக்கு, நியாயமா அப்படின்னு வந்து ஒரு பசு கேட்டதாக கதை அல்ல, சம்பவங்கள் இது. அப்படின்னு அடுத்த நிமிடம் மன்னன் சொன்னது என்னவாக இருக்கும் தெரியுமா? if he is an empathetic human being, if he is a listener. என்னப்பா பசு தானேப்பா வந்து மண்ணி அடிக்குது, இதெல்லாம் என்னப்பா சும்மா சர்க்கஸ் வேலை அப்படின்னு சொல்லாமல், இஃப் இஸ் அ லிசனர், இஃப் இஸ் அ லேர்னர் அண்ட் இஃப் இஸ் அ லோனர். நான் மன்னன் உட்காரும் பொழுது என் மகனோ மற்ற எதுவும் எனக்கு கிடையாது. அடுத்தது இவால்விங் இண்டிவிஜுவல். அப்பாவாக இருந்த ஒரு காட்சியை பார்க்கறது வேற, மன்னனாக இருந்த ஒரு காட்சியை பார்க்கறது வேற, பிரஜைகளுக்காக பார்க்கறது வேற. அக்கௌண்டபிலிட்டி. யார் செய்தாலும் தவறு தான், ஏற்றுக்கொள்ள வேண்டும். LEAD, டேரிங். இது வரைக்கும் எந்த மன்னனும் சொப்பனத்தில் கூட யோசிச்சிருக்காத ஒரு விஷயத்த யோசிக்கிறான்.
என்ன? யாரானாலும் தண்டனை. தாய் பசு எந்த மனவேதனையை அனுபவிக்கிறதோ அதே வேதனை தந்தை பசுவாகிய அந்த மன்னன் தந்தையாக நின்று பார்த்தால் அவனும் அனுபவிக்கணும். டி ஆச்சு, டேரிங்கும் ஆச்சு. LEAD. அடுத்தது எம்பத்தி. ஐயோ, என்ன துடிக்குதுப்பா இந்த பசு. இட்ஸ் நாட் எ ஹியூமன் பீயிங். பட் ரிமெம்பர், ஆல் இமோஷன்ஸ் அண்ட் பெயின்ஸ் அண்ட் பேங்குவிஷ் எல்லாமே எவ்ரிதிங் இஸ் மெயின் ஃபார் எவ்ரிபடி. மனிதனுக்கு மட்டும் உரிமையானது அல்ல. நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் LE. அடுத்தது ரெடி. மந்திரி சொல்லலாம், மன்னா விடுங்க, இது ஒரு பசு கேட்டுச்சுன்னு அடுத்த நிமிஷம் அடுத்த தலைவனாக வரப்போகிற உங்களுடைய இளவரசனை போட்டு தற்காலில் வைக்கலாம், பேசாமல் இருங்க. மந்திரி சொல்லலாம், சேனாதிபதி சொல்லலாம், அந்த பசு அடிச்சு வரட்டுங்கன்னு சொல்லலாம். எல்லாரும் உபதேசம் கொடுத்துருப்பாங்க தானே. அப்பவும் he could stand tall and strong and think only from the point of view of the person who is standing there. அப்படின்ன உடனே the readiness. எதற்காக ரெடி? அந்த வேதனையை போக்குறதுக்காக ரெடி. அதில் நீ பெரிய தலைவராக வரும்பொழுது வள்ளலாராகவும் மாறலாம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதெல்லாம் வேறொன்றறியன். இதுதான் லீடர்ஷிப். லீடர்னா நாட்டை ஆளணும்னு அவசியம் இல்லை, வீட்டை ஆளணும்னு அவசியம் இல்லை. அவனை ஆள முடிஞ்சாலே பெரிய லீடர். அதுதான் யாதுமானவர்கள். எந்த இடத்துல பொறுமை, எந்த இடத்துல தைரியம், எந்த இடத்துல நிதானம், எந்த இடத்துல வேகம், எந்த இடத்துல விவேகம், இது அத்தனையும் தெரிஞ்சு ஸ்ட்ராங் அண்ட் டாலாக நீ நிற்கும் பொழுது தென் யூ பிகம் அ லீடர். நீ இல்லை லீட் பண்ணணும்னு நினைக்கிறது. பீப்புள் வில் ஆக்செப்ட் யூ ஆஸ் அ லீடர். குடும்பம் வில் லுக் அப்பான். அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஆல்ஃபா லீடர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? ஈவன் இஃப் யூ ஹாவ் அ பப்பி டாக் அட் ஹோம், ரிமெம்பர், யாராவது வந்தாங்க அப்படின்னா கொலைக்கக்கூடிய நாய்கள் வேறு, அமைதியாக வைனிங் டாக்ஸ் வேறு, யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு புலம்புற நாய்கள் வேறு. யாரை பார்த்தாது ஏன் கொலைக்கும் தெரியுமா? வீட்டினுடைய ஆர்டர் வந்து யார் வந்திருக்கிறது அப்படின்னு கேட்டு உறுதியாக நிற்கும்போது உன் பாடி லாங்குவேஜ் அந்த டாக் வில் அப்சர்வ். ஹியர் இஸ் அன் ஆல்ஃபா லீடர் ஆஃப் தி பேக், பிகாஸ் டாக்ஸ் பிஹேவ் லைக் பேக் அனிமல்ஸ். அப்போ பேக் மை லீடர், அது வூல்ஃபாக இருந்தாலும் பேக் லீடர். அப்படி வந்து எஜமான நிற்கும்போது ஓகே, இவர்கிட்டேருந்து ஹீ இஸ் கிவிங் மீ அ ஸ்டெடி சப்ளை ஆஃப் கரேஜ், நவ் லெட் மீ பார்க் ஹார்ட் அண்ட் லவுடுன்னு நினைக்கும். இல்லையா, காதை தொங்க போட்டுக்கிட்டு வாழை காலுக்கடியில் நினச்சிட்டு அப்படியே பார்க்கும். என்ன காரணம்? த ஓனர் இஸ் நாட் அன் ஆல்ஃபா லீடர். இஃப் ஆனிமல்ஸ் கேன் ரெக்கக்னைஸ், யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை. இதை மனசில் வச்சுட்டு அடுத்தது மூவ் பண்ணு. நான் உன்னை ஜெண்டருக்குள்ளே கொண்டு வரவே இல்லை, யாதுமாகிய குழந்தைகளாக பார்க்குறேன். அதுவும் பாரதி கிட்ட தான் மறுபடியும் சொல்வேன், வாராது போல் வந்த மாமணியை தோற்போமா. சுதந்திரத்தை பற்றி சொல்வார். கிடைக்காம கிடைச்சதை கைவிடுவோமா? என்ன காரணம்? தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம். அழுது அழுது. ஐ கம் ஃப்ரம் கோயம்புத்தூர். எங்கள் கோயம்புத்தூர் பிரிசனில் நம்ம வஉசியுடைய செக்கிழுத்த செம்மலுடைய இடம் அப்படியே இருக்குது. அங்கே தான் அவர் செக்கிழுத்தார். கற்பனை கூட உன்னால் பண்ண முடியாதுடா. கப்பல் ஓட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. எப்போ வேணாலும் இங்கேயே தூத்துக்குடி, உங்கள் ஊரில் வந்து உங்கள் ஊர் விஷயத்தையே நான் கதையாக சொல்லிகிட்ருக்கேன். கேளு, யார் ஹீரோன்னு பார்த்துக்கோ. ஆக்ஷன் கேமரா ரோலிங் அப்படின்னதுக்கப்புறம் 10 தடவை பல்ட்டி அடித்து ஒரு டூப்பை போட்டு மேலே வரக்கூடிய அந்த ஆக்டரையும் ஆக்ட்ரஸையும் நான் சொல்லவே இல்லை. ரியல் லைஃப் ஹீரோஸ். அவங்கள பார்க்கணும் அப்படின்னா நீயும் நானும் இப்படி உட்காந்துட்டு இருக்கும்பொழுது hundreds of them are protecting the border of your country. அவங்களுக்காக ஒரு தடவை கைத்தட்டு. For all the soldiers. If any of your parent or relatives happen to be in the defense, I'm eternally thankful to them. நம்மளால் அவங்க உயிரை கொடுக்குற மாதிரி இதெல்லாம் திருப்பி கொண்டு போயெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் ஒன்று பண்ண நம்மளால் முடியும். எனக்காக ஒரு நபர் உயிரை கொடுக்க தயாராக இருக்காருன்னா அதுக்கு தகுதியுள்ள வாழ்க்கையை இங்கே வாழ முடியும். So that you do not practice fraudulence, you do not cheat, you are honest, you are straightforward. எதற்காக அப்படின்னா there is somebody who is totally unrelated to me is standing there protecting the border. அதையும் நான் மறுபடியும் கர்வத்தோடு சொல்கிறேன். எங்கே போனாலும் எல்லா குழந்தைங்கிட்டையும் சொல்வேன், many of my students are there in the border. அதுவும் என்ன ட்ரெடிஷ்னல் இன்ஃபில்ட்ரேஷன் ரூட்டில் எல்லாம் என்னுடைய குழந்தைங்க அங்கே நிற்கிறாங்க. எவ்வளோ கர்வம் தெரியுமா எனக்கு. ஆஸ் அ டீச்சர் எல்லாம் ஃபிசிக்ஸ் மேஜர் படிச்சுட்டு எல்லாம் அப்போ படிக்கும் பொழுதே என்சிசிக்குள்ளே வந்தாச்சு. அப்புறம் என்டிஏல ஜாயின் பண்ணியாச்சு. எல்லாம் மேஜர் கேடர்லேயும் லெஃப்டினன்ட் கர்னல் கேடர்லேயும் நிற்கக்கூடிய குழந்தைங்க. அவங்க என்னை கூப்பிட்டு மேம் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, நீ எப்படிடா இருக்க அப்படின்னா, sub-0 கூட இல்லை, -20 -30 எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல தான் அவங்கள போஸ்டிங்கே. அதில் சில பேர் கான்வாய் ஹெட்ஸ். யூனோ ஹூ இஸ் அ கான்வாய் ஹெட்? பெரிய ட்ரூப் வரும்பொழுது முன்னால் லேண்ட்மைன்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு களபலி ஒருத்தரை அனுப்புவோம்.
இந்த நபர் தான் முன்னால் போகணும், who knows if anything goes wrong, end of everything. அப்படி போகக்கூடிய குழந்தைங்களாம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த குழந்தைங்கிட்ட சொல்லும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, ஐயோ மேம் கவலைப்படாதீங்க மேம், நான் கூட அப்படி சொன்னதில்லை, எப்படிடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே இருக்கீங்களோ தெரியல, ரொம்ப கவலையாக இருக்குடா அப்படின்னு சொன்னால் அவன் சிரிச்சுட்டு அவன் சொல்லுவான். அங்கேருந்து சிரிக்க கூட அவனால் முடியுது. நெட் கனெக்டிவ் கூட இல்லாத இடம் தான் அவங்க, தொடர்பு இல்லைக்கு நிஜமாகவே வெளியில் இருக்கிற ஆட்கள் அவங்க. அப்போது அவன் கிடைச்ச இடத்துல போய் நின்றுட்டு ஜெபி மேம் அப்படின்னு அவங்க அங்கேருந்து சொல்கிறது என்னவா இருக்கும், நாங்கள் இருக்கோம் மேம், பயப்படாதீங்க மேம். என்ன வார்த்தை பாது சொல்லு, யாதுமாகி நின்றால் தான் அது முடியும். நீ பழகு, அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் நீ சொல்லி பழகு. அப்பாவோ அம்மாவோ மனது வருத்தப்பட்டு உட்காரும்போது பக்கத்தில் போய் நின்று தோளை பிடிச்சி அரவணைச்சு சொல்லு, நான் இருக்கேன்ப்பா. பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி சொல்லி பழகு, நான் இருக்கேன், எதுக்கு பயப்படுறீங்க, எனக்கு கல்வி கொடுக்குறீங்க, நல்ல பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து வச்சுருக்கீங்க, ஐ ஹவ் காட் விஷன், நாட் சைட், விஷன், ஐ கேன் லுக் பிஹைண்ட் த பியாண்ட். இதுதான் இல்லை அப்படின்னா அதுக்கு பின்னால் என்ன இருக்குன்னு எட்டி பார்க்குற அளவுக்கு எனக்கு வீரம் இருக்குது, நான் இருக்கேன்ப்பா சொல்லுங்கள். அத்தையோ சித்தியோ மாமியோ எந்த உறவு துவண்டு போனாலும் நான் இருக்கேன்ப்பா. அது சொல்லும்போது வரக்கூடிய தைரியம் பெரிய தைரியம். ஃப்ரெண்டு மனசு வருத்தப்பட்டு, என்ன இப்படி வருத்தப்பட்டு இருக்க, நான் இருக்கேன், கமான், வி வில் பிரேவ் இட் அவுட், சொல்லு, திருப்பி சொல்லு. என்ன காரணம் தெரியுமா, வார்த்தை என்பது மந்திரம் போல. ஆண்டவன் முன்னால் நின்று அப்படிப்பட்டவரே இப்படிப்பட்டவரே நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, நாம தானே கொடுக்குறோம் அந்த குணங்களை ஆண்டவனுக்கு, மந்திரம் போல. அதை ஒன்றால் எடுத்து பண்ண முடியும்னா என்னுடைய இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது தான், நாங்கள் இருக்கோம் மேம் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னபோது நான் சொன்னேன், நான் போகிற இடம்லாம் அவங்கள பற்றி சொல்கிறேன்டா, டிஃபென்ஸில் எல்லோரும் சேரணும்னு சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறேன். டீச்சர்ஸ்க்கு இன்னொன்று ரொம்ப அழகாக பர்ட்ராண்ட் ரசல் தான் சொல்லுவார், தி டிஃபென்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி இஸ் நாட் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அலோன், இட்ஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் டீச்சர்ஸ் ஆல்சோ. ஏன்னா அவங்களாம் யூனிஃபார்ம் கேடர், டீச்சர்ஸ் நாங்கள் சிவிலியன் க்ளோதிங்கில் இருக்கோம், அவ்வளோதான். இல்லை அப்படின்னா மறுபடியும் திரும்பி போனோம் அப்படின்னா நம்மளுடைய பிஎட் கிளாஸில் கொடுத்துருக்கக்கூடிய ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட், ரைட், கோத்தாரி கமிஷனுடைய ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டே அப்படி தான் தொடங்கும். என்ன அப்படின்னா, த டெஸ்டினி ஆஃப் அ நேஷன் இஸ் டிசைடட் இன் த கிளாஸ் ரூம்ஸ். ஒரு நாட்டின் தலைவிதி வகுப்பில் தீர்மானிக்கப்படுகிறது. அதுதான் பெரிய விஷயம். அதனால தான் உன்னை உட்கார வச்சு உங்கள் டீச்சர்ஸ் நின்றுட்டுருக்காங்க. எதிர்கால தலைமுறையை அப்படியே பல்லக்கில் தூக்குற மாதிரி தோளில் தூக்கிட்டு போகிறோம் நாங்கள். ஸோ தட் வென் வி ஸ்டாண்ட் டால் லைக் ஜயண்ட்ஸ், ஒரு பிக்மி தோளில் ஏறி நின்று என்ன பார்க்க முடியும் உன்னால், அவ்வளோதான் பார்க்க முடியும். ஆனால் ஒரு ஜயண்ட்டோட தோளில் நின்று அப்படின்னு சொன்னால் அவங்க பார்க்குறத விட தாண்டி பார்க்க முடியும். இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அழகாக அவங்ககிட்ட சொன்னேன், போகிற இடமெல்லாம் உன்னை பற்றி தாண்டா சொல்கிறேன், எவ்ரிபடி கிளாப்ஸ் அண்ட் எல்லா கிளாப்பும் உனக்கு ஆயுசாக வந்து சேரும். ஐ டோன்ட் ஹாவ் த கரேஜ், பட் யுவர் மதர் ஷீ ஷுட் ஹவ் ஹேட் போன்ஸ் ஆஃப் அயர்ன் அண்ட் ஸ்டீல். எக்காலையும் இரும்பாலையும் ஆன முதுகெலும்புட அவங்க அம்மாவுக்கு, பிள்ளையை பற்றி இந்தாங்க நாட்டுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தாச்சு. கவலையே படாமல் நாங்கள் இங்கே என்னெல்லாம் தப்பு பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் தப்பு பண்ணுறவங்க சேர்த்து தாண்டா நீ காவல் தெய்வமாக எல்லைச்சாமியான்னு உட்காந்துட்ருக்கீங்க, எல்லாரும் மதுரை வீரன் சாமி மாதிரி உட்காந்துருக்கீங்கன்னு சொன்ன போது ஹி செட், மேம் என்னை பற்றி எல்லாம் சொல்லாதீங்க மேம், நான் இல்லாட்டாலும் இந்தியா இருக்கும், இந்தியன் ஆர்மி இல்லைன்னா இந்தியாவே இருக்காதுன்னு சொல்லுங்க மேம் அப்படின்னு சொன்னேன். உனக்கு அதுதான் கேட்குறேன், ரைட்? நீ என்ன பண்ணுற, மனசில் வாங்கிக்கோடா. தேசபக்திங்கிறது ஐபிஎல் மேட்ச் இல்லை கண்ணா. தேசபக்தி அப்படின்னா ஐபிஎல் மேட்ச்சில் வாங்குறது, யார் முன்னால் போனாங்க யார் பின்னால் வந்தாங்க என்ன இல்லை. தட்ஸ் அ பாஸ் டைம், தட்ஸ் லீஜர். ஆனால் பெருவெள்ளம் வந்தாலும் நிலநடுக்கம் வந்தாலும் என்ன சோதனை வந்தாலும், எல்லையை காப்பாற்றுறது மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளே என்ன சோதனை வந்தாலும் கமாண்டோஸ் மாதிரி இறங்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இருக்காங்க இல்லையா, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. போய் தேடிப்பார். தாஜ் இன்டர்நேஷ்னல் இந்த ஹோட்டல் ஆன போது கமாண்டோவாக இறங்கின சந்தீப் உன்னிகிருஷ்ணன், எஸ், அந்த குழந்தைய யோசிச்சுப்பார். 22லேருந்து 24 வயசு தான். யார் கொடுப்பாங்க, வச்சுக்கோன்னு பூமி கொடுப்போம், நாம கொடுப்போமா? இறங்குறாங்க. என்ன, நீ நாளைக்கு தலை நிமிர்ந்து நடக்கணும். ஒரு 2 நாள் முன்னால் ஐ வாஸ் எல்ஸ்வேர் ஒரு ரோட்டரியில் இருந்தபோது அப்போ சொன்னார், மேம் அபிநந்தன் பேரோட, அவருடைய அபிநந்தன் போய் சிக்கிட்டு திரும்பி வந்தார் இல்லையா, அவருடைய பேராரில் என்னுடைய பேர குழந்தைக்கு அபிராஜின்னு வச்சுருக்கேன் மேம். ஒவ்வொரு தடவை கூப்பிடும்போது எனக்கு அந்த ஞாபகம் வரும். நான் நினச்சேன், பேட்ரியாட்டிசம் இஸ் பிரெத், மூச்சு காற்று மாதிரி தான் தேசபக்தி. இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது எல்லாம் மூச்சு விட்டுட்டு தானே இருந்தீங்க, பேசும்போது நானும் மூச்சு விட்டுட்டு தானே இருந்தேன். அதுக்கா ஆஹா நான் மூச்சு விடுகிறேன்னு சொல்லிட்டே இருந்தேனா? இல்லை, எப்போ சொல்லுவேன் தெரியுமா, மூச்சு அடைச்சு போய் ஆக்சிஜன் சிலிண்டரை மூக்கில் வைக்கும்போது அப்போ தெரியும், ஐயோ பிரெத் இஸ் ஸோ ப்ரெஷியஸ், ஐயோ மூச்சு அவ்வளோ ப்ரெஷியஸ் அப்படின்னு அப்போ தோணும். யாராவது கழுத்தில் வந்து ஆக்கிரமித்து ஒரு போர் நடந்து இந்த 2 வருடம் நடக்காத மாதிரி கல்லூரிகளும் பள்ளிக்கூடங்களும் மூடப்படும் போது என்னை அறிமுகப்படுத்தின போது ஒன்று சொன்னாங்க, போர் நடந்த இடங்களில் இலங்கையில் போனார்கள் அப்படின்னு. உங்கள் வயசு குழந்தைங்களை பார்க்க தான் போனோம்,
அந்த குழந்தைங்க நாங்கள் கிளம்பும்போது வேனை பிடிச்சிட்டு கெஞ்சினது ஒன்று தான், டேக் அஸ் டு இந்தியா, வி வில் கெட் எஜுகேஷன் அழுதாங்க அந்த குழந்தைங்க. எந்த மாதிரி நாட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? யாதுமானவள் இங்கே தான் பேச முடியும். 75 வருஷத்தில் இந்தியா தாண்டின தாண்டல் கூட நம்மளோட சுதந்திரம் வாங்கின ஒருத்தம் கூட பக்கத்தில் வரல. அண்ட் டோன்ட் யூ எவர் திங்க் an Englishman gave us education. No. Englishman just gave us another attitude towards life, yet another language. That's all. அதற்கு நன்றி சொல்லிட்டு அமைதியார். ஓகே, யுவர்ஸ் ஒபீடியன்ட்லின்னு ஆங்கிலேயனுக்கு கையெழுத்து போட வேண்டிய அவசியமே கிடையாது. we were totally different. அதற்கு நான் மறுபடியும் ஐ ஹாவ் டு கோட் யார் அப்படின்னா மறுபடியும் விவேகானந்தர். அவர் தான் சொல்வார், அங்கே போய் அவங்கக்கிட்ட பேசும்பொழுது சும்மா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் கைத்தட்டி அக்செப்ட் பண்ண மாட்டாங்கப்பா. அதுக்கப்புறம் இருக்கிற கதைகள் நம்ம விட்டுடுறோம். வென் இன் அ டயலாக் அவர் ஒருத்தர்கிட்ட சொன்னது தான் என்ன அப்படின்னா, ஐ கம் ஃப்ரம் தட் நேஷன் விச் வாஸ் அட் த டாப் ஆஃப் இட்ஸ் சிவிலைசேஷன் வென் யுவர் ஃபோர்ஃபாதர்ஸ் வர் ஸ்டில் ஸ்விங்கிங் இன் த பிரான்ச்சஸ். உங்கள் மூதாதையர்கள்லாம் கொம்புக்கு கொம்பு தாவிட்டு இருக்கும்போது எந்த நாடு கலாச்சாரத்தின் உச்சத்தில் இருந்ததோ அங்கேருந்து வந்திருக்கேன். ஸோ ரிமெம்பர், இன்டாமிட்டபிள் கரேஜ் அப்படின்னா இந்தியாவுடைய பிளட் லைனில் அது நம்ம குரோமோசோமில் இருக்குது. இன்டாமிட்டபிள். we will never fall, we will never falter, we will never fail. எந்த காரணம் கொண்டும் கிடையாது. ஆனால் அதே இது மேம் இருந்தபோது தான், விஜயகுமாரி மேம் வாஸ் தே. போன வாரம் அழகப்பா பொறியியல் கல்லூரியில் பேசும்போது இன்டராக்டிவ் செஷனில் ஒரு குழந்தை எழுந்திரிச்சு கேட்டது. அதையும் சொல்லி யாதுமானவர்கள் எப்படி இருக்கீங்கன்னு முடிக்கிறேன் நான். ஒரு குழந்தை எங்கிட்ட கேட்ட கேள்வி, அது எப்படி உங்கள் ஜெனரேஷனுக்கு எத்தனை தடவை விழுந்தாலும் நீங்கள் எழுந்திருக்கிறீங்க, எத்தனை டிஃபெக்ட் வந்தாலும் பார்க்குறீங்க, எங்கள் ஜெனரேஷன் மட்டும் ஏன் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் வந்தால் கூட விழுந்துடுறோம் அப்படின்னு ஒரு குழந்தை கேட்டார். ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ என்ஜினியரிங் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட். அப்போ தான் கள்ளக்குறிச்சியினுடைய அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் ஹட் கான் பை. இப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நீயும் எதுன்னு சொல்ல வேண்டாம், நானும் எதுன்னு கேட்கல. ஆனால் நவ் தட் யூ ஆஸ்க் அ கொஸ்டின், லெட் மீ டெல் யூ சம்திங். என்ன தெரியுமா, எங்களுடைய காலத்தில் ரிஜெக்ஷன் வாஸ் an everyday affair. எங்களுக்கு இது சாப்பிட வேணும் கிடையாது, தூக்கி போடு. ஒரு பெரிய பாக்ஸ், நிறைய ரிஜெக்ஷன் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த பாக்ஸ் ரொம்ப சீக்கிரம் ஃபில் ஆகிடும். ஏன்னா 5 குழந்தைங்க இருக்கிற வீட்டில் அப்பப்போ அம்மா எனக்கு இது பிடிக்கும், உங்களை மாதிரி எல்லாம் காதில் ஒரு பென்சிலை வச்சுக்கிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து உனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்னு கேட்கக்கூடிய அம்மாக்கள் எங்களுக்கெல்லாம் கிடையாது. தின்னா தின்னு, தின்னாட்டா போ, அவ்வளோ. எனக்கு மட்டும் இல்லை, இந்தியாவே தான் நிலைமை. இந்தியா பூரவே அதுதான் நிலைமை. தாவாக்கட்டு எப்படி பிடிச்சி கொஞ்சி தங்கமே வைரமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லாதுரா, அம்மா தாங்க மாட்டேன்டா, அப்பா தாங்க மாட்டேன், எல்லாரும் தாங்குவாங்க. அன்றைக்கி சாப்பிட மாட்டோன்னா குடும்பமே சேர்ந்து ரொம்ப கொண்டாட்டமாக முடிச்சிருவாங்க, ஒரு பருக்கு கூட மிச்சம் வைக்காமல். என்ன காரணம் தெரியுமா, வேண்டாம் சாப்பாடுன்னு சொல்கிற அளவுக்கு இங்கே ஜாஸ்தியாக போச்சா நாட்டில்ன்னு கேட்பாங்க. இல்லைன்னு ஆயிடுச்சா அப்படின்னு. அப்போது அந்த குழந்தைகிட்ட தான் சொன்னேன், உணவு இது வேணும்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும் அப்படின்னா தீபாவளிக்கு அப்போது யூனிஃபார்மே வாங்கி கொடுத்த வீடுகள் நிறைய இருக்குது. புதுசு தானே போடணும், கலர் ட்ரெஸ் போடணும்னு ஏதாவது இருக்கா? இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல படிக்கணும் அப்படின்னு யூனிஃபார்ம். அழுது புரண்டாலாம் இன்னும் நல்லா அழுன்ட்டு போயிடுவாங்க. சாப்பிட வேண்டாம் வேண்டாம் வேண்டாமா வேண்டாம், ரொம்ப சுலபம். எப்போ பாரு எல்லாம் ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன் டிசப்பாயின்மெண்ட்ஸ். தோளில் தூக்கி வச்சுட்டு ஆடக்கூடிய தாயும் தகப்பனும் கிடையாது. நார்மல் mothers and fathers who learnt everything by instinct and intuition, not by tutoring. நல்ல தாயாராக இருப்பது எப்படின்னு யாரும் கிளாஸ் எடுக்கலை. அனிமல்ஸ் கிட்டேருந்து படித்தாங்க, பூனைக்கிட்டேருந்து படித்தாங்க, நாய்கிட்டேருந்து படித்தாங்க. எவ்வளோ இருக்கணுமோ எவ்வளோ இருக்கணும். முடியலையா பக்கத்தில் வந்து உட்காருவாங்க, காய்ச்சலா தலையை தடையை கொடுத்து படு அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு மேலே என்ன கிளாஸ் படிக்கிற அப்படின்னு அப்பா கேட்டுட்டாருன்னா அன்றைக்கி பூரா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிகாஸ் அப்பா நீட் நாட் நோ விச் கிளாஸ் யூ ஆர். இதெல்லாம் தாண்டி ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன். ஸோ வி ஹவ் மாஸ்டர்ட் த ஆர்ட் ஆஃப் டேக்லிங் டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஸோ தட் டிஃபீட் இஸ் நோ மேட்டர் டு அஸ். தோல்வியை பற்றி கவலையே இல்லை, தான் ஏமாந்துட்டே இருக்கிற ஆட்கள் தானே நாங்கள். எங்களுக்கு தோல்வியே கிடையாது. விழுந்தோமா அடுத்த நிமிஷம் எப்படிடா எழுந்திருக்கிறதுன்னு. உங்களுக்கு ஏமாற்றங்களே கூடாது. ஐயோ இது வேணும்னு கேட்டால் அப்பா தலையை அடகு வச்சு வந்து வாங்கிட்டு வந்துடணும், வாங்கி கொண்டு வந்து கொடுக்கணும். தூக்கத்துலையாவது எழுப்பி அம்மா கண்ணே கேட்டியடா தூங்கிட்டியே அப்படின்னு சொல்லணும். அம்மா நீ கேட்டதெல்லாம் பண்ணி கொடுக்கணும், எனக்கு இது வேண்டும் அப்படின்னு ஒரு பல்ல கடிச்சிங்க அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லணும். யூஆர்ஸ் ஒபீடியன்ட்லி அப்படின்னு சொல்லணும். கோவமாக போய் கதவை தாழ் போட்டு மேலே அப்படி போட்டுட்டு அப்படி உட்காந்திங்கன்னா வெளியில் நின்று ஐயோ அம்மா அம்மா வாடா தாழ் போடாத கண்ணம்மா நீ என்ன கேட்டாலும் பண்ணுறேன் அப்படின்னு வெளியில் நின்று கெஞ்சணும். எங்களுக்கு அது எதுவுமே கிடையாது. ரொம்ப சந்தோஷம், கண்டுக்கவே மாட்டோம். அப்படின்னு வரும்போது டிஃபீட் வர்றது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. we know how to fall, we also know how to rise.
விழறதுக்கும் எழுந்திருக்கிறதுக்கும் ஒரே எனர்ஜி தான் வேணும்னு எங்களுக்கு தெரியும். அதனால எங்கள் தலைமுறை we could rise up. இந்த யாதுமானவளை கொண்டு வந்து உனக்கு எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா, accept disappointments, expect disappointments. பிளான் A, பிளான் B, Z வரைக்கும் கூட வச்சுருக்கோம் மேம் பிளான் அப்படின்னு ஒரு டாக்டர் என்கிட்ட சொன்னப்போ நான் சிரிச்சுட்டே சொன்னேன், சார் இங்கிலீஷ் பத்தாது சார், தமிழுக்கே போயிருங்க. உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர் மெய்யெழுத்து அத்தனையும் சேர்த்து வச்சு அத்தனை பிளான் வச்சுருப்போம். ஒன்றும் ஒர்க் அவுட் அப்பா கிட்ட கேட்டு இது கிடைக்கட்ட அடுத்தது இது கிடைக்கட்ட அது அடுத்தது இது, ரைட்? கால் செருப்பு வாங்கி தரேன்னு அப்படி ஒரு பேப்பரில் வச்சு எத்தனை பேருடைய அப்பாக்கள் வரைஞ்சிருப்பாங்க தெரியாது, அப்படியே ஒரு ட்ரேஸ் வரைஞ்சி இதானே சைஸு வாங்கிட்டு வந்துடுறேன். அன்றைக்கி சாயங்காலம் அப்பா புது செருப்பு வாங்கிட்டு வரதாகவும் ஸ்கூலுக்கு போட்டு வரதாகவும் நாங்கள் ட்ரீம் பண்ணுவோம். அன்றைக்கி மட்டும் இல்லை, அடுத்த 3 மாதத்துக்கும் அதே ட்ரீம் தான் இருக்கும். மறந்துட்டேன்ப்பா அப்படி, அப்பா அப்படின்னு வாயை திறந்தா சொல்லுமா செருப்பு, செருப்பு அப்படின்னு பாரு, இல்லைப்பா செருப்பு எனக்கு, ஆமாம் உனக்கு செருப்பு அப்படின்னு, இல்லை நீங்கள் காலைல, ஆமாம் காலையில் வாங்கினேன்ல எங்கே வச்சேன் அது அப்படின்னு பாரு, தீர்ந்தது. அவ்வளவே தான். எவ்ரி பியூட்டிஃபுல் பபிள் ஆஃப் யுவர் ட்ரீம் வில் பி பங்க்சர்ட் இமீடியட்லி. டிஃப்ளேட், அப்புறம் டிஃபீட் ஒன்றுமே இல்லாமல் உன்னுடைய இந்த 75 இயர்ஸ் கொண்டாடுறோம்ல, ஆல் தட் ஜெனரேஷன், பூமர் ஜெனரேஷன் வேறு கிண்டல் இருக்குல்ல உங்களுக்கு எங்களை பார்த்தா, த பூமர் ஜெனரேஷன், யூ நோ வாட் இட் மீன்ஸ்? தெரிஞ்சுதான் சொல்கிறீங்களா, தெரியாமல் சொல்கிறீங்களா, இல்லை தெரிஞ்சுக்க வேண்டான்னு சொல்கிறீங்களா? சொல்கிறதுக்கு முன்னால் தெரிஞ்சுக்கோ. ஆஃப்டர் தி செகண்ட் வேர்ல்ட் வார், ரைட், எல்லா விதமான ஜீனோசைடும் முடிஞ்சதுக்கப்புறம் வேர்ல்ட் ஹேஸ் டு பி அஷேம்ட் ஆஃப் வாட் இட் ஹஸ் டன். ரேஷியலி என்ன பண்ணோம், இது அத்தனையும் முடிஞ்சதுக்கப்புறம் தென் கேம் அ ஜெனரேஷன். 85ல் அதை பற்றி நீ உனக்கு தெரியாதுன்னு வையன், இல்லை இந்த நியூ ஜெனரேஷன் 21st சென்ச்சுரியினுடைய ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் நீங்கள்லாம். சிட்டிசன்ஸ் நான் இன்னும் சொல்லலை, ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் தான் இன்னும் சொல்கிறேன் நான். சிட்டிசன்ஸுங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ட்ரெயின் ஆகணும். 85 அந்த டைமில் எங்களுடைய விம்பிள்டன் பார்க்கும்போது கொண்டாடினோம் 2 பேரை, ஒரு ஸ்டெஃபி கிராஃபியும் ஒரு பாரிஸ் பெக்கரையும் கொண்டாடினோம். ஏன் தெரியுமா? நாட் ஒன்லி பிகாஸ் they was just 17+, because they represented the pure German clan. அதாவது who do not carry on their shoulder the sins of the genocide made by Hitler. அடால்ஃப் ஹிட்லருடைய பாவத்தின் எந்த இதுவும் வராமல் அப்புறம் அந்த ஜெனரேஷன் இருக்கு இல்லையா, த பியூரஸ்ட் ஃபார்ம், த மோஸ்ட் இன்னசென்ட் ஃபார்ம், ஹியூமேன் ஃபார்ம், எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறத தவிர வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் ஒரு தலைமுறை வந்ததில்லை, which boomed out. That is called boomer generation. And I am very proud that I belong to the boomer generation because we never thought ill of anybody. ஒருத்தருக்கும். ஆனால் உங்களுக்கு அது சும்மா ஒரு கிண்டல் இடையிடையே சொல்லி பூமர் ஜென்ரேஷன், பூமர் ஜென்ரேஷன், நீங்களாம் இந்த நூற்றாண்டினுடைய குழந்தைகள், நியூ ஜென், அது வேறு, அதையும் முழுசும் சொல்லக்கூட மாட்டோம். நாங்களாம் எந்தூசியாசம்னு முல்லா சொல்லலாம், அது சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு எந்தூசியாசம் இருக்கும், ஆனால் உங்களுக்கு எந்தூ தான் இருக்கும். ஏன்னா அது சொல்கிறதுக்குள்ளே பாதியில் உடஞ்சி போயிடும். அது எந்தூ அப்படின்னு முடிச்சிடுவீங்க. எங்களுக்கு எந்தூசியாசம் சொல்கிற அளவுக்கு we had. Now coming back, ஆனாலும் we are happy with you. We love you so much because you are the cream of the best we could ever give. எங்களுடைய எல்லா நல்லதையும் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ 75 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னைக்கே நீ நேஷ்னல் ஆந்தம் பாடும் பொழுது தமிழ் தாய் வாழ்த்து நாங்கள் எல்லாரும் பாடினோம். குழந்தைங்க பாடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க, சில பேர் ஜஸ்ட் வேர் அப்படியே, அது ஏபிசினாலே அது தமிழ் தாய் வாழ்த்து உள்ளுக்குள்ளே வந்துடும் வைக்கிறேன். அந்த லிப்பிங் அப்படின்னு சொல்லி நான் அப்போ நினச்சேன், லிப் சிங்க் ஆகலையே அப்படின்னு. ஓகே, இனி எல்லாம் வாயார வாழ்த்துதுமேங்கிறத விட வாய் திறந்து வாழ்த்துதுமேன்னு படி, நின்று பாடு. ஒரு மொழி கிடச்சிருக்கு. மொழியை கொண்டாடாதவங்க நீங்கள் யாதுமாகியும் எந்த பிரயோஜனமும் இல்லை. திரும்பி போனீங்க அப்படின்னு சொன்னால் மேடம் கியூரி ஃபர்ஸ்ட் டைம் when she invented something and called it polonium, she remembered her days when Poland was ruled by Russia, when she and her history teacher were in the class talking in Polish language, when a Russian educational officer came in, immediately Madam Curie, Maria, she immediately changed her tongue to Russian, and the history teacher also started speaking in Russian because Polish language was banned. Our ponadukku appuram both the teacher and the student burst into tears because what kind of a country is this where you cannot articulate in your own tongue? தாய்மொழியில் பேசக்கூட முடியாமல் என்ன சுதந்திரம் இதுன்னு அழுதுருக்காங்க. அதனால தான் முதல்ல கண்டுபிடிச்சது பொலோனியம் அப்படின்னு. அப்போது உனக்கு தமிழ் கிடச்சிருக்குன்னா தமிழ் தாய் வாழ்த்து சந்தோஷமாக பாடு. அடுத்தது நேஷ்னல் ஆந்தம் பாடும்போது ஸ்கொயர் அப் யுவர் ஷோல்டர், பிகாஸ் இந்தியா இஸ் நாட் அ பாரோயர், இட் இஸ் அ டோனர். எல்லாருக்கும் கோவிட் மருந்துலேருந்து டோனர். ஸோ நீ யாராக இருந்தாலும்
நான் ஐம் அன் இண்டியன் அப்படின்னு போய் நின்னேன்னா ஐ டு நாட் நோ பிரிட்டிஷ் இதனுடைய ரிசல்ட் வந்தாச்சான்னு தெரியல. அப்படியே வரும் அப்படின்னு சொன்னால் ரிஷி சனு ரொம்ப நல்லது. அப்படி தான் பண்ணணும். எங்களை இத்தனை நாள் ஆண்டிங்கல்ல, எவ்வளோ வருஷம் 200 வருஷம் இருந்தியா நில்லு, 75 வருஷத்தில் திரும்பி வந்து ஐ வில் பி யுவர் பிரைம் மினிஸ்டர் பேயிங் யூ இன் யுவர் ஓன் காயின். ஸோ யூ ஹவ் காட் இனஃப் அண்ட் மோர் ஆஃப் ரீசன்ஸ் டு ஃபீல் கம்ப்ளீட் டோட்டல். அதான் யாதுமானவள், யுவர் கம்ப்ளீட் பூர்ணமான குழந்தைகள். உங்ககிட்டேருந்து எது எடுத்தாலும் அபூர்ணமாக இருக்காது, அதுவும் பூர்ணமதமாக தான் இருக்கும். யுவர் டோட்டல் complete, abundant, and thanks a lot for the patient listening. Thank you.